பக்தி அப்படிங்கிறது பெருமாள் சுவாமி அம்பாள் அவ பார்த்துப்பாங்கிறது ஒரு விஷயம்னாலும் அவ போட்ட சாஸ்திரம் இந்த சாஸ்திரப்படி தான் நடக்கணும் அப்படின்னு நவக்கிரகங்களுக்கு அவ ஆர்டர் போட்டா எடுத்து அந்த சாஸ்திரத்தை ஒட்டி நவக்கிரகங்கள் தன்னுடைய வேலைகளை இந்த வருஷத்துல செய்ய போறது. அப்படி செய்யும் போது இந்த வருஷமானது விஸ்வத்துக்கே வசுவை கொடுக்கக்கூடியதாக, உலகத்திற்கே சந்தோஷத்தையும் திருப்தியையும் ஆனந்தத்தையும் ஒரு ஃபுல்ஃபில்னஸையும் கொடுக்க போறதுனால இந்த வருஷமானது விஸ்வாவசு வருஷம் அப்படின்னு தெரியும். இந்த ஈஸ்வர சங்கல்பம் இருந்தால் மட்டும்தான் ஈஸ்வரார்த்தம், ஈஸ்வரனுக்கு அதீனமாக இருக்கக்கூடியது இந்த உலகம். உலகத்தை யார் தாங்கிட்டு இருக்கா? பகவான் தான் தாங்கிட்டு இருக்கான். இந்த உலகத்தை மட்டும் இல்லை, அண்டங்கள் எல்லாத்தையும் எல்லாம் எவ்வளவோ இந்த பூமியில இருந்தோ கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எல்லாம் நீங்க சொல்ற புவியீர்ப்பு சக்தி அப்படின்னா உலகத்துக்கே ஒரு புவியீர்ப்பு சக்தி இருந்தோம்னா என்ன ஆயிடும்? ஒத்துதான் அவ்வளோதான், கீழே விழ வேண்டியதுதான். தாய்லாண்டும் இதுவும் கீழே விழுந்தது, அந்த மாதிரி விழ வேண்டியதான் உலகமே. அப்படி இல்லாமல் யார் இதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். நம்ம எதையோ யோசிச்சுட்டு இருக்கோம். இந்த உலகத்தையே யார் தாங்குறா அப்படின்னா ஆதி கூர்மா எனமஹா, ஆதி வராகா எனமஹா அப்படின்னு சொல்லி ஆதிசேஷ ஸ்வரூபமாக இருந்து கொண்டு பகவான் தான் தாங்கின்னு இருக்கான் அப்படிங்கிறது தான். இது எதுக்கு சொல்ல வரோம் அப்படின்னா ஆச்சாரியர் சௌந்தர்ய லகரியில வரைக்கும் எடுக்கிறா. இதெல்லாம் ஸ்லோகத்தோட பிரமாணமா எடுக்கிறா. அம்பாளுக்கு யாராவது ஏதாவது கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாலாம் அந்த கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது அம்பாளுடைய ஒரு பாத தூளியில இந்த உலகம் ஒரு சிறு துளி. அப்படிங்கும் போது அம்பாளுடைய பாத தூளிக்கு கைங்கரியம் பண்ணிட்டாலே போறோம். அப்படிங்கிறதுனால மகாவிஷ்ணுவானார் என்ன பண்ணாரா, ஆதிசேஷனாக மாறி இந்த பாத தூளியா இருக்கக்கூடிய இந்த உலகத்தை தாங்கிட்டு இருக்கார். அப்படி உன்னுடைய பாத தூளிக்கு அவாவா கைங்கரியம் பண்றா அப்படின்னு சொல்லும் போது இந்த உலகத்தை தாங்கிறதுக்கும் ஒரு சக்தியானது தேவைப்படுறது. அந்த சக்தியானது ஆதிசேஷம்னு சொல்லி ஆதி கூர்மம்னு சொல்லி நம்ம சாஸ்திரங்கள் நமக்கு சொல்றது. இது தாங்கிறது அப்படின்னா இது எப்படி தாங்கும், எப்படி செய்யும், இது எப்படி செயல்படும் அப்படின்னு பார்த்தோமே. ஆனால் காலத்துக்கு கட்டுப்பட்டு நம்ம எல்லாரும் நம்ம இருந்துட்டு இருக்கோம். உலகமும் காலத்துக்கு கட்டுப்பட்டு இருக்கு. காலங்கிறது அதிக்கிரமிச்சு யாராலையும் இருக்கவே முடியாது. நான் ஆரம்பிக்கும் போதே சொன்னேன், குரோதி வருஷத்துல பார்த்தது விஸ்வாவசு வருஷத்துலையும் பார்க்கிற பாக்கியத்தை நமக்கு அம்பாள் கொடுத்துருக்கா அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பிச்சேன். ஆக அந்த காலத்துக்கு கட்டுப்பட்டு அம்பாள் நம்மளை இங்க கர்ப்பகாம்பாள் இங்க நம்மளை வரவழைக்கல அப்படின்னா நமக்கு இங்க இந்த கல்யாண நகர் அசோசியேஷன் கிடையாது, இங்க இந்த பஞ்சாங்க மடனம் உங்களுக்கு கிடைக்காது, எனக்கு சொல்ற பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்காது. அப்படி காலத்துக்கு கட்டுப்பட்டு தான் இந்த உலகமானது இயங்கிறது. அப்படிங்கும் போது காலத்தை அதோட சுபாவத்துக்கு இன்னைக்கு குழந்தைகள்லாம் சொல்றதே ஒரு பிரைவசி கொடு, ஒரு லிபரலா விடு அப்படின்லாம் சொல்றதே குழந்தைகள். அப்படிலாம் விட முடியுமான்னா பெரியவா பார்த்தா அந்த காலம் இயற்கையாவே அப்படி அது சௌரியத்துக்கு இது இல்லை. அதுவே ஒரு கட்டுப்பட்டு தான் இருக்கு. ஒரு நேரத்துக்கு, ஒரு காலத்துக்கு, ஒரு யுகத்துக்கு இப்படி கட்டுப்பட்டு தான் இருக்கு. தானாவே பகவான் அப்படிதான் படைச்சிருக்கான். எல்லாத்தையுமே சிருஷ்டி பண்ணினது அப்படிதான் பண்ணியிருக்கார். அப்படி பார்க்கும்போது அந்த காலத்தை பிரிச்சு 60 வருஷத்துக்கு ஒரு வாட்டி இந்த சைக்கிள் மாறுறது அப்படிங்கிறத பெரியவாள்லாம் மகரிஷிக்கெல்லாம் தங்களுடைய தபோபலத்தால கண்டுபிடிச்சு அதை பிரபவ வருஷத்துலேருந்து ஆரம்பிச்சு பிரபவ விபவ அப்படின்னு ஆரம்பிச்சு அக்ஷயம் அப்படின்னு சொல்லி 60 வருஷத்துல கொண்டு முடிச்சு திருப்பி 61வது வருஷமும் கிட்டத்தட்ட இதே மாதிரி சுபாவத்தோடு தான் இருக்க போறதுனால அதுக்கும் இந்த பிரபவ வருஷம்ங்கிற பேரையே அவெல்லாம் கொடுத்தாள் அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். அதுல யுகாந்திர விஷயங்கள் நிறைய இருக்கு. நம்ம இப்ப இருக்கிறது கலியுகம்னு சொல்லக்கூடியதான ஒரு காலத்துல நம்ம எல்லாம் இருந்துட்டு இருக்கோம். ஒரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா இன்னும் யாரும் கவலைப்படணுங்கிறது இல்லை. கலியுகம் வந்துருது அப்படின்னு உடனே ஸ்ரீமத் பாரதத்தில் முடிக்கும் போது சொல்றார், கலியுகம் வந்துருது அப்படின்னா எதை வச்சு கண்டுபிடிச்சா அப்படின்னா எல்லா அவதாரங்களும் தங்களுடைய வேலையை முடிச்சுட்டு மேலே போச்சான். மகரிஷிக்கெல்லாம் மேலே போயிட்டு இருந்தாலாம். மேலே ஒரு செட் ஆஃப் மகரிஷிகள் மேலே போயிட்டே இருக்கா. அவாவா பிரம்மலோகத்துக்கு சத்தியலோகத்துக்கு அவாவா எந்த அளவு புண்ணியமணினாலோ அதுக்கு போயின்னு இருந்தாலாம். இன்னொரு செட் ஆஃப் மகரிஷிக்கெல்லாம் கீழே வந்துட்டு இருந்தாலாம். எனக்கு பிரம்மலோகம் வேண்டாம், எனக்கு சத்தியலோகம் வேண்டாம்னு கீழே வந்துட்டே இருந்தாலாம். என்ன காரணம்? நடுப்புற 2 பேரும் பார்த்துக்கிறா, மீட் பண்ணுறா. நீங்கள் எங்கே போகிறீர்கள் அப்படிங்கிற அவெல்லாம் சொல்கிறா, நாங்கள்லாம் உலகத்துக்கு போகிறோம். ஏன் உலகத்துக்கு போகிறீர்கள்? நாங்கள்லாம் சந்தோஷமாக இருக்க போகிறோம் அப்படிங்கிறா. இவாள்லாம் கேட்குறா, நீங்கள்லாம் எங்கேருந்து போயின்னு இருக்கல, எங்கேருந்து போகிறீர்கள் அப்படின்னா நாங்கள்லாம் உலகத்தை விட்டுட்டு சத்தியலோகத்துக்கு பிரம்மலோகத்துக்கு போயின்னு இருக்கோங்கிறா. என்ன இப்போ போய் நீங்கள் உலகத்தை விட்டுட்டு வரையில? ஏன் விட்டுட்டு வரையிலனா கீழே கலிபுருஷன் வந்துவிட்டான், கலியுகம் ஆரம்பிச்சுடுத்து. இனிமேல் தர்மம் இருக்காது, சத்தியம் இருக்காது, நன்னடத்தை இருக்காது, எதுவுமே இருக்காது. இதெல்லாம் இல்லாத ஊரில் எங்களால் தங்க முடியாது, அதனால் நாங்கள் கிளம்புறோன்னு இங்கேருந்து போன மகரிஷிக்கெல்லாம் போகிறா.
அதுக்கு மேலேருந்து கீழே வந்த மகரிஷிகள்லாம் சிரிச்சாலாம் பார்த்து, இப்படி போய் பண்ணுறேலே, இந்த கலியுகத்தில் மட்டும்தான் நாம சங்கீர்த்தனம்ங்கிறது கிடைக்கும், அந்த நாமம் ஒன்று அப்படிங்கிறதே நமக்கு எல்லாத்தையும் கொடுத்துடும் அப்படிங்கிறதுனால அந்த நாம சங்கீர்த்தனாத்தேவ சாதவா, நாம சங்கீர்த்தனத்தை ஒத்த வச்சுட்டு நம்ம எல்லாம் ஜாலியாக சந்தோஷமாக இருந்துடலாங்கிறதுக்காக நாங்கள்லாம் பகவானுடைய நாமங்களை ஆடி பாடி கொண்டாடுறதுக்காக நாங்கள்லாம் கீழே கலியுகத்தில் பூலோகத்துக்கு போயின்னு இருக்கோம்னு சொன்னா அப்படின்னு சொல்லி, என்ன இப்படிலாம் நம்ம சாஸ்திரம் நம்ம சம்பிரதாயம் நமக்கு ஒரு சந்தோஷத்தை ஒரு தைரியத்தை எந்த ஒரு காலத்தில் இருந்தாலும் நம்ம கரை சேர முடியும் அப்படிங்கிற ஒரு ஸ்போர்ட்டிவ்னஸை நம்ம மகரிஷிக்கெல்லாம் நமக்கு கொடுத்துருக்கா. வேறு எங்கேயுமே கிடையாது. நேற்றுக்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமை போச்சு, நமக்கு குரோதி வருஷம் போச்சு, நேற்றுக்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமை போச்சு, அந்த ஏதோ ஓலை எடுத்துன்னு தெருவா போல அப்படின்னா அவர் சபிச்சுடுவார், அவருக்கு மேலே வந்து இடமே கிடையாது. அப்படியெல்லாம் இங்கே விஷயமே கிடையாது. நீ காப்பி கிளப்புக்கு வேணாலும் போ, இங்கே வந்து ஒரே ஒரு வாட்டி ராமநாமா கடைசிக்குள்ளே ஒரு வாட்டியாவது சொல்லிட்டு போகிறோம், ஒன்று பகவான் காப்பாற்றிடுவான்னு சொல்லி. எதுக்காகனா நம்ம சம்பிரதாயத்தோட ஒரு வசதியை நம்ம தெரிஞ்சுக்கணும், அந்த தர்மத்தினுடைய நம்ம அனுஷ்டானத்துடைய ஒரு பலனை, அதோடைய ஒரு விசேஷத்தை, அதோட ஒரு முக்கியத்துவத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோமே. ஆனால் இதை விட்டு அந்நியதாக அடுத்து வெளியில் போக மாட்டோம் அப்படிங்கிறதுனால அதை நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்குது. அப்பேற்பட்டதான ஒரு கலியுகத்தில் களி முத்தி படுத்த மாமா அப்படின்னு சொல்கிறோம் எல்லாருமே, ரொம்ப ஜாஸ்தியாக படுத்து களி முத்தி படுத்த மாமா அப்படின்னு எல்லாருமே போகிற இடங்கள்லாம் வாத்தியாராக இருக்கோமா. நான் தான் சொல்லுவேன் எப்போதும், பழைய காலத்தில் நாரதர்னு ஒருத்தர் இருந்தார், அவர் எல்லா ராத்துக்கும் போவார். இன்றைக்கி அவர் வந்து வைதிகாலுங்கிற பேரில் வந்துட்டார், எல்லா ராத்துக்கும் போயிட்டு வர்றார், எல்லா சபைக்கும் போயிட்டு வர்றார். ஆமாம், நானே என்னை பற்றி பேசிக்கிறோம். ஸோ என்ன காரணம் அப்படின்னா, யாராத்துக்கு போனாலும் எங்களுக்கு காஃபி உண்டு, யாராத்துக்கு போனாலும் நாங்கள் கேட்டோன்னா உண்டு. எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா, போகிற இடங்களில் காதில் விழறதே. ஸோ அப்படி விழும்போது களி ரொம்ப முத்தி படுத்துமாமா, என் குழந்தைகள்லாம் சரியான வழியில் இல்லை மாமா அப்படிங்கிறதுகள் அப்படியெல்லாம் களி முத்தவே இல்லை. என்ன காரணம் அப்படின்னா, கலியுகம் அப்படிங்கிறது மொத்தம் 4,32,000 வருஷம். அந்த 4,32,000 வருஷத்தில் இது வரைக்கும் இன்றைக்கி நம்ம பிறந்திருக்கிற வருஷம் 5126வது வருஷத்துக்குள்ளே தான் நம்ம என்டர் ஆகியிருக்கோம். இன்னும் பாக்கி இருக்கிறது 4,27,000 வருஷம்தான் கலியுகம் பாக்கி இருக்குது. இப்போ சொல்லுவோம், கலியுகம் முத்தி கொடுத்தா நம்ம பண்ணுற அயோக்கியத்தனம் முத்தி படுத்தான்னு அவாவா முடிவு பண்ணிங்க. களி அப்படியே தான் இருக்குது, பரமபுருஷன் அப்படியே தான் இருக்கான் சுவாமி. அதனால் கலியுகம் முத்தவே இல்லை, நம்மளும் எந்த தப்பும் பண்ணலை. கால வசாத்து காலம் அப்படி தான் கொண்டு போகும் நம்மளை, அப்படி தான். அதை மீறி இன்றைக்கி கல்யாணகர் அசோசியேஷனில் இந்த பஞ்சாங்க படனத்துலேயும் இந்த நாம சங்கீர்த்தனத்துலேயும் வந்து உக்காந்தோமே, அதுதான் அந்த எதிர்நீச்சல் போட்டுன்னு வந்து நல்ல விஷயத்தில் சத்சங்கத்தில். ஏன்னா எது வேணாலும் கிடைக்கும். அதுவும் இப்போ தான் பங்குனி உத்திரம் முடிஞ்சிருக்கு. மயிலாப்பூரில் இந்த 10 நாளில் கிடைக்காதது பாக்கியம் கிடையாது. சத்சங்கம் ஒன்று தான் கிடைக்காது, துர்லபம் துர்லபம் துர்லபம். அந்த சத்சங்கத்தில் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கோமே, அந்த சத்சங்கத்துடைய ஒரு முக்கியமான ஒரு நம்ம வந்து சேர்ந்துன்றதே களி முத்தலை அப்படிங்கிற ஒரு காரணம் தான்ங்கிறத சொல்லிட்டு, இதில் இந்த விஸ்வாவசு வருடம் அப்படிங்கிறது இன்னிலேருந்து நமக்கு ஆரம்பிச்சிருக்கு பகவானோட கிருபையில். அது 5126வது வருஷமாக நமக்கு இன்றைக்கி ஏற்பட்டிருக்கு. இன்னும் பாக்கி 4,27,000 சொச்சம் வருஷம் நமக்கு களி போக வேண்டியது இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லிட்டு, இது இந்த இங்கிலீஷ் வருஷத்தில் 2025 2026 அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லிட்டு, இதில் சாலிவாகன சகாப்தம் அப்படிங்கிற நம்ம ரீசெண்டில் இந்த இங்கிலீஷ் அப்படிங்கிறது நம்ம வச்சுன்றது தான், நம்ம பெரியவாளாக நமக்கு கொடுத்தது, கடைசியில் நம்ம நாட்டை ஆண்டது அப்படிங்கிறது சாலிவாகனன்னு சொல்லக்கூடியதான ஒரு மகாராஜா ஆண்டார். அதுலேருந்து நம்ம கணக்கு பண்ணணும்னு சொல்லியிருக்கா. அதில் பார்த்தோமே ஆனால் 1947 48வது வருஷத்தில் நம்ம இன்றைக்கி இருந்துருக்கோங்கிறத சொல்லிட்டு இந்த பஞ்சாங்க பட்டணத்தை ஆரம்பிக்கிறோம். பஞ்சாங்க பட்டணத்துடைய முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னால், பஞ்சாங்கம் எதுக்கு மாமா அப்படின்னா, பஞ்சாங்கம்ங்கிறது தான் ஒரு பெரிய ஒரு வானியல் சாஸ்திரம் அப்படிங்கிறது உங்களுக்கெல்லாம் தெரியும். இதை தெரிஞ்சுன்றதுனால நமக்கு என்ன, இப்போ அதெல்லாம் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நாங்கள் இங்கே வரல. இதனால் எனக்கு என்ன பலன், போகும்போது எனக்கு பஞ்சாங்கம் கொடுப்பாளா, சக்கரை பொங்கல் கொடுப்பாளா, சுண்டல் கொடுப்பாளா அப்படிங்கிற மாதிரி அதையும் நம்ம யோசிக்கணும், யோசிக்காமல் இருக்கக்கூடாது. அப்படிங்கும்போது திதேஷ்ட ஸ்ரீமவாப்னோதி வாராத்து ஆயுஷ்ய வர்தனம், நக்ஷத்ராத்து ஹரதே பாபம், யோகாத்து ரோக நிவாரணம், கரணாத்து காரிய சித்தி சாத்து, பஞ்சாங்க பலமுத்தமம் அப்படின்னு மகரிஷிகள் ஸ்லோகம் சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கா. இன்றைக்கி என்ன திதி அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு நிமிஷம் எல்லோரும் மனசுக்குள்ளே அப்படியே யோசிச்சு பாருங்க, இன்றைக்கி என்ன திதி அப்படின்னுட்டு. எத்தனை பேருக்கு தெரியல அப்படிங்கிறத அவாவா மனசுக்குள்ளே வச்சுக்கோ, வேண்டாங்களே. ஆனால் இன்றைக்கி என்ன திதி அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டோமே ஆனால்
இன்றைக்கி நம்மெல்லாம் இங்கே இருக்கோம், எதுக்காக இருக்கோம்? ஏதேதோ படித்தோம். இதெல்லாம் நம்ம சாஸ்திரத்தில் இன்றைக்கி என்னமோ வாத்தியார் அப்படின்னு ஒரு தனியாக ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் உருவான மாதிரி ஆயிடுத்து. ஒரு 100 வருஷத்தில் வாத்தியாருங்கிறது தனி ஜாதி கிடையாது, உங்களில் புத்துவாதான் நாங்களும். ஆனால் இன்றைக்கி காலம் என்ன பண்ணிடுது, வாத்தியார் அப்படின்னா அவளை ஒரு தனி ஜாதிங்கிற மாதிரி சமூகம் நம்மளை ஒதுக்கி வச்சுருது. ஆனால் 100 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஆத்துல அத்தியனம் பண்ணாத தாத்தாவே கிடையாது, ராமாயணம் பாகவதம் நாராயணியங்கள் தெரியாத பாட்டிகளே கிடையாது, அதை குழந்தைகளுக்கு சொல்லி வைக்காதவாளே கிடையாது, குடுமி வைக்காத பிராமணாலே கிடையாது, கடுக்கன் போடாத பிராமணாலே கிடையாது. சிகா கச்சத்தோடு தான் அத்தனை பெரியவாளும் இருந்திருக்கா. அப்பேற்பட்டதான ஒரு விஷயம் அவாவா ஆற்றுல அனுஷ்டானத்தோடு இருந்திருக்கா அப்படிங்கிறது தான். 100 வருஷத்துக்கு முன்னாடி நமக்கு வேறு என்ன பழப்பு? இன்றைக்கி ஏதோ ஐடிங்கிறோம், அதுங்கிறோம், இதுங்கிறோம், குழந்தைகளை எங்கேயோ இன்றைக்கி நம்ம சந்திரமண்டலத்துக்கு வரைக்கும் நம்ம அனுப்புகிறோம். அது அனுப்ப வேண்டியது தான், இல்லைன்னு நாங்கள் சொல்லவே இல்லை. ஆனால் இதையும் நம்ம தெரிஞ்சுட்டோமே ஆனால் திதேஷ்ட ஸ்ரீமவாப்னோதின்னு சொல்கிறதான இன்றைக்கி என்ன திதி அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுட்டோன்னா, இன்றைக்கி சொல்கிறேன், இப்போ இன்றைக்கி தேய்பிரையில் த்விதியை திதி. இப்போ நம்ம அந்த த்விதியை திதியில் சாயங்கால வேலையில் நம்ம இருந்துட்டுருக்கோம். தேய்பிரை த்விதியை இன்றைக்கி இந்த திதியை தெரிஞ்சுன்றதுனால ஸ்ரீயமவாப்னோதி, நிறையா மகாலட்சுமி கிருபை, மகாலட்சுமி கட்டாட்சம், நிறையா பணங்காசு. ஏன்னா சொல்லியிருக்கா, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகில்லை, வேணும். ஆமாம், வேதம் சொல்கிறது சஞ்சமே மயஷ்டமே பிரியஞ்சமே நுகாமஷ்டமே, குடு 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 குடுன்னு கேட்குறது, சுவாமிகிட்ட பிரார்த்தனை பண்ணுறது. சமக பிரச்சனத்தில் வேறு எங்கேயுமே பிரார்த்தனையே கிடையாது, எனக்கு குடு அப்படிங்கிற பிரார்த்தனையே கிடையாது. ஆனால் இந்த சமக பிரச்சனத்தில் மட்டும் எனக்கு குடு அப்படின்னு பிரார்த்தனை. என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், யார் யார் கேட்டால் கொடுப்பியோ கொடுக்க மாட்டியோ எனக்கு தெரியாது, எனக்கு கொடுத்தியே ஆனால் அதை வச்சுட்டு நான் 10 பேருக்கு கொடுக்கறதுக்காக எனக்கு கொடு, நான் சௌக்கியமாக இருக்கிறதுக்காக, நான் பூட்டி வைக்கிறதுக்காக, நான் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போடுறதுக்காக, நான் எதுலேயோ போட்டு வைக்கிறதுக்காக இல்லை. எனக்கு கொடுத்ததை எனக்கு போக பாக்கி இருக்கிறத தேவையான வாளுக்கு தேவையான இடத்துல தேவையான ரூபத்தில் நான் திருப்பி கொடுக்கணும். அப்படி கொடுக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை எனக்கு கொடுக்கணும்னால் நீ எனக்கு கொடுத்தாதான் உண்டுன்னு வேதம் பரபிரம்மத்தை பார்த்து சுவாமியை பார்த்து பிரார்த்தனை பண்ணுறது. அப்படி ஸ்ரீயமவாப்னோதி திதேஷ்ட ஸ்ரீயமவாப்னோதி. அடுத்தது வாராத்து ஆயுஷ்ய வர்தனம். இன்றைக்கி என்ன கிழமை, வாரம் அப்படின்னாலே தெரியும், இன்றைக்கி என்ன கிழமை அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுட்டோமே ஆனால் இன்றைக்கி சோமவாசரம். நம்மெல்லாம் சங்கல்பத்தில் இந்து வாசர யுக்தாயாம்னு நம்ம சங்கல்பம் பண்ணிப்போம், சோமவாசரம். அதை தெரிஞ்சுட்டோமே ஆனால் வாராத்து ஆயுஷ்ய வர்தனம், நம்மளுடைய ஆயுளானது நிறைய அபிவிருத்தி ஆகிண்டே இருக்கும். ஒருவேளை பெரியவாள்லாம் இப்படிலாம் இருந்ததுனால தான் நம்மலாம் பார்த்துருக்கோம். நான் பார்த்துருக்கேன் 95 வயசு 100 வயசு 102 வயசு அப்படி பெரியவாளெல்லாம் நான் பார்த்துருக்கேன். இப்பயும் பார்த்துட்டுருக்கேன், சில பெரியவாளெல்லாம் பார்த்துட்டுருக்கேன், அனுஷ்டாதாவாக இருந்துட்டுருக்கா அவள்லாம். ஸோ அந்த வாரம் என்ன அப்படிங்கிறத அவள் கரெக்டாக தெரிஞ்சுன்றதுனால தான் அவளுடைய ஆயுளானது. இதுலேருந்து நம்ம என்ன பண்ணணும், ஆயுஷ் வளரணும் அப்படின்னால் இன்றைக்கி என்ன கிழமை அப்படிங்கிறத நம்ம அடிக்கடி நினச்சி பார்த்துக்கணும். வாராத்து ஆயுஷ்ய வர்தனம், நட்சத்திராத்து ஹரதே பாபம். மனுஷனாக பிறந்துட்டோம், மனுஷனாக பிறக்கலை அப்படின்னு சொல்ல முடியாது, மனுஷாலாக பிறந்தாச்சு. தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதோ ஒரு ரூபத்தில் நம்ம தோஷங்கள் செஞ்சுட்டு தான் ஆகணும். நம்ம செய்யக்கூடிய தோஷங்கள் தான் நமக்கு பாப்பமாக போய் சேர்றது. அதனால் அது எப்படி மாமா உடனே ரெடி ரெக்கனரா இன்றைக்கி இப்போ போட்டிருக்கிற பஞ்சாங்கம் வரைக்கும் இமிடியேட்டாக நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிற மாதிரி அழகாக ஹேண்டியாக சின்னதாக போட்டிருக்கா. அந்த மாதிரி நட்சத்திரம் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுட்டோமே ஆனால் நமக்கு நட்சத்திராத்து ஹரதே பாபம், நம்மளுடைய பாபங்கள் எல்லாம் போகிறது அப்படின்னு சொல்கிறது. யோகாத்து ரோக நிவாரணம், இன்றைக்கி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ரோகம் அப்படிங்கிறது இன்றைக்கி ரொம்ப உலகத்தை ரொம்ப பாடாப்படுத்துறது. ஒரு 15 வருஷம் 20 வருஷம் முன்னாடி இத்தனை ஹாஸ்பிட்டல்ஸ் கிடையாது, இத்தனை டாக்டர்ஸும் கிடையாது, இவ்வளோ டாக்டர்ஸ்கிட்ட போகணுங்கிற அவசியமும் நமக்கெல்லாம் கிடையாது. சொல்லுவா 18 கிலோமீட்டருக்கு ஒரு டாக்டர் இருப்பார் அப்படின்பா எங்கள் கிராமங்களில். ஆமாம், இன்றைக்கி 18 கிலோமீட்டரில் 1800 டாக்டர் இருக்கா. ஏன் அவ்வளோன்னு தெரியல. ஸோ எதனால் சொல்கிறோம் அப்படின்னா, யோகங்களும் 27 யோகங்கள் இருக்குது. எப்படி நட்சத்திரங்கள் 27 நட்சத்திரங்கள் இருக்கோ, யோகங்களும் 27 யோகங்கள் இருக்குது. நட்சத்திரத்தை பேஸ் பண்ணி தான் இங்கே யோகங்களும் போகும். அதனால் அந்த யோகாது ரோக நிவாரணம், ரோகங்கள் போகும். இன்றைக்கி என்ன சிவநாம யோகம், பத்ரநாம யோகம், சௌபாகியநாம யோகம் சொல்கிறோம் இல்லையோ. நம்மளே சொல்லுவோம், பெரியவாலாம் என்ன சொல்லுவா, தீர்காயுஷ்மான் பவ சௌமியா ஆசீர்வாதம் பண்ணுவாள் இல்லையோ. ஆமாம், ஆயுஷ்மான்கிறது ஒரு யோகம், ஆமாம், பவங்கிறது ஒரு கரணம், ஆமாம்,
ஸோ அதெல்லாம் அந்த மாதிரி என்ன யோகங்கள் அப்படிங்கிறதே நம்ம தெரிஞ்சுட்டோமே ஆனால் யோகாத்து ரோக நிவாரணம், நம்மளுடைய வியாதிக்கள் எல்லாம் போகிறது அப்படிங்கிறது. இது எப்போ போகிறது? 80 வயசுக்கு நம்ம என்றைக்கு காவேரிக்கு போகலான்னு நினச்சுன்னு இருக்கோமோ அதுக்கு முன்னாடி அந்த யோகத்தை நினச்சுட்டா போகாது. நமக்கு என்றைக்கு புத்தி வளர்ந்ததுன்னு நினச்சிட்டோமோ அன்னிலேருந்து நம்ம டெய்லி அன்னன்னைக்கு இருக்கக்கூடிய, அதனால தான் பெரியவாள்லாம் அழகாக சொல்கிறா, அப்போதைக்கு இப்போதையே சொல்லி வைத்தேன் அப்படின்னு சொல்கிறா. எப்போதும் அதெல்லாம் நம்ம ஸ்மரிச்சுட்டே இருந்தோமே ஆனால், அடிக்கடி நம்ம தெரிஞ்சுட்டு இருந்தோமே ஆனால், நம்மாத்த குழந்தைகளுக்கெல்லாம் நம்ம இன்றைக்கி என்ன யோகங்கிறத வரைக்கும், நீங்கள் பொம்னாடிகள்லாம் சாதாரணமாக சித்த யோகமாக அமிர்த யோகமாங்கிறதோட நிறுத்திடுவேல். அது அமிர்தாதி யோகம்னு பேர். அது இல்லாமல் 27 யோகங்கள் இருக்குது. அந்த 27 யோகங்களுடைய பேரையும் இன்றைக்கி கார்த்தால எழுந்தோடனே முதல்ல என்ன பண்ணணும்? கார்த்தால எழுந்தோடனே என்ன பண்ணணும்? தலைமாட்டில் இருக்கிற மொபைல் எடுத்து முதல்ல திறந்து பார்க்கணும். யாராவது மெசேஜ் பண்ணியிருக்காளா? கிடையாது. கையை நன்னா தேய்ச்சி உள்ளங்கையை தேய்ச்சி பார்த்துட்டு, கராகிரே வசதே லக்ஷ்மி கரமத்தியே சரஸ்வதி கரமூலேது கோவிந்தா பிரபாத்தே கரதர்சனம் அப்படிங்கிற ஸ்லோகத்தை சொல்லி முதல்ல நம்ம கையில் மகாலட்சுமி இருக்கா, தாயார் இருக்கா, அந்த நம்பிக்கையோட கராகிரே வசதே லக்ஷ்மி கரமத்தியேது சரஸ்வதி கரமூலேது கோவிந்தா பிரபாதே கரதர்சனம்னு சொல்லி கையை முதல்ல பார்த்துட்டு, அன்றைக்கி என்ன பஞ்சாங்கம் அப்படிங்கிறத ஸ்நானபானத்தை முடிச்சுட்டு முதல்ல பஞ்சாங்க பட்டனம் அப்படிங்கிறத வச்சுக்கணும். இன்றைக்கி நம்ம கோவிலெல்லாம் இருக்குது, பஞ்சாங்கம்னு சொல்லக்கூடிய பிராமணாலாம் இருந்துட்டுருக்கா பெரிய பெரிய கோவிலில். அவளுடைய வேலையே என்ன அப்படின்னா, டெய்லி நம்ம கபாலீஸ்வரருக்கு பூனலை மாற்றி வச்சுட்டோம். இன்றைக்கி பஞ்சாங்கம் என்ன அப்படிங்கிறத சொல்லி, இன்றைக்கி இந்த திதி, இந்த வாரம், இந்த நட்சத்திரம், இந்த யோகம், இந்த கரணம், இத்தனை மணி வரைக்கும் இது இருக்குது, இன்றைக்கி இந்த விசேஷங்கிறத கபாலீஸ்வரரே கேட்குறார் அப்படின்னால் நம்மலாம் கேட்கணுமா வேண்டாமா? நம்மளாம் கேட்கணும். ஏன்னா கபாலீஸ்வரரே அவர் எழுதின சட்டத்துக்கு கட்டுப்பட்டு இன்னி வரைக்கும் கேட்டுருக்கார். யார் பஞ்சாங்கம் இங்கே கபாலீஸ்வரர்கிட்ட வாசிக்கிறாங்கிறது வரைக்கும் நமக்கு தெரியும். தெரியாமல்லாம் இல்லை, நம்மளோட பழகின்னு இருக்கிறவா தான். ஆமாம், கபாலீஸ்வரரே கேட்குறார் அப்படிங்கும்போது நம்மளும் அவசியமாக தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத சொல்லிட்டு, அடுத்து கரணாத்து காரிய சித்தி சாத்து. இன்றைக்கி என்ன கரணம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். 11 கரணங்கள் மொத்தம். அதில் 7 கரணம் சுபகரணங்கள், 4 கரணங்கள் அசுபகரணங்கள். அந்த 7 சுபகரணங்கள்லேயும் நம்ம நல்லதை பண்ணணும். பெரியவாலாம் என்ன சொன்னா, நம்ம ஆற்றுலெல்லாம் கரணம் தப்பினால் ஏதோ சொன்னா. அப்படிங்கும்போது அந்த கரணம் என்னங்கிறத நம்ம மாற்றி கரணம் எது, ஒரு 4 கரணம் செய்யக்கூடாத கரணங்கள்னு சொன்னோம் இல்லையோ, அந்த 4 கரணங்களில் சில காரியங்களை செய்யாமல் இருந்தோமே ஆனால் நல்லது. இல்லை மீண்டு நான் செய்வேன் அப்படின்னா, ஒரு மாதத்தில் அழிச்சனம் வரேன்னா 10 மாதம் கழிச்சு அழிச்சனம் தான் இருக்கும், விண்வெளியிலேருந்து அந்த மாதிரி ஆகிப்படும். ஆமாம், என்ன கரணத்தில் அனுப்பிச்சானோ யாருக்கு தெரியும், மாற்றி கரணத்தில் அனுப்பிச்சிருப்பான். ஸோ அதனால் கரணம் என்னங்கிறதுக்கு தெரிஞ்சுட்டோமே ஆனால் காரிய சித்திகள் இன்றைக்குன்னு இல்லை, என்றைக்குமே எல்லாருக்குமே தேவையான ஒரு விஷயந்தான். ஒரு காலத்தில் எழுந்துட்டோடனே அம்மா காஃபி போடுறாலோ அப்பா காஃபி போடுறாலோ, அந்த காஃபி வரைக்கும் நல்ல காஃபியாக இருந்தால் தான் அன்றைக்கி தினம் சுதீனமாக போகும். இல்லைன்னா சரியாக போச்சு. எத்தனையோ பேர் அதில் போயிருக்கோம், பார்த்துருக்கோம். காலகாலத்தில் போகிறது தானே எங்களோட வேலையுமே. அதுவும் ஆஃபீஸ் டேயில் காலத்தில் 10 மணிக்குள்ளே எல்லாத்தையும் முடிச்சுட்டு நீங்கள் ஆற்றுக்கு போயிடுங்க மாமான்ருவா. ஸோ அப்படிங்கும்போது நாங்கள் வேறு வழியில் 5 மணிக்கே போயானோம் வாத்துக்கு. ஸோ அந்த மாதிரி அந்த முதல் காஃபியே நமக்கு காரிய சித்தி ஆனும்னால், நமக்கு இந்த கரணத்தை நம்ம என்னங்கிறத தெரிஞ்சுட்டோமே ஆனால் கரணாத்து காரிய சித்தி சாத்து பஞ்சாங்க பலமுத்தமம் அப்படிங்கிறத வருஷா வருஷம் சொல்லின்னு இருக்கோம். இது எதுக்குன்னா ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டு தான், வேறு ஒன்றுமே கிடையாது. ரெஃப்ரெஷ்மெண்ட்டு தான் இது. ஒரு ரெஜுவனேஷன் மாதிரி நம்ம தெரிஞ்சுட்டோமே ஆனால் அட்லீஸ்ட் ஒரு 10 நாளைக்காவது இருக்கிற மாமா மாமியெல்லாம் ஆற்றுக்கு போய் வாத்தியார் சொன்னார், விஜய் சர்மா சொன்னார், கல்யாணகர அசோசியேஷனில் வேறு பஞ்சாங்கத்தை கொடுத்து நம்மளை பாருன்னு என்கரேஜ் பண்ணினாலே அப்படின்னு ஆற்றுக்கு போய் பார்த்தேலே ஆனால் இன்றைக்கி நல்ல காரணத்தில் பஞ்சாங்க படனம் வச்சுருக்கோன்னு அர்த்தம், காரிய சித்தி ஆகிடுத்துன்னு அர்த்தம், வேறு ஒன்றும் இல்லை. ஆமாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் பஞ்சாங்க படனம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதில் இந்த விஸ்வாவசு வருடம் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு முக்கியமான ஒரு அர்த்தமும் தோணினது. முதல்ல ஒன்று சொல்லிட்டோம், விஸ்வாவசு அப்படின்னா என்ன அப்படின்னா உலகத்திற்கு தனமாக இருக்கக்கூடியது இந்த விஸ்வாவசு அப்படிங்கிறத சொல்லிட்டோம். அடுத்தது எல்லாரும் கல்யாணம் ஆன பெரியவா, நம்ம மாத்திர கல்யாணம் ஆன குழந்தைகள், கல்யாணம் ஆக போகிற குழந்தைகள் இருக்குது. கல்யாணத்தன்னைக்கு நீங்கள்லாம் கவனிச்சிருப்பேலாம், ஞாபகம் இருக்குமான்னு தெரியாது, வாத்தியார் வேலை மந்திரம் சொல்லுவார். ஆமாம், அதில் கல்யாணம் ஆன உடனே அந்த சேஷஹோமத்துக்கு முன்னாடி பிரவிஷ்ய ஹோமம் ஆன உடனேயே விஷயத்துக்கு வரேன். பிரவிஷ்ய ஹோமம் ஆன உடனே ஒரு சமித்தை எடுத்து இந்த குழந்தையோட ஒரு வேஷ்டிலேருந்து ஒத்த நூலையும் எடுத்து, அந்த மாமியோட அந்த குழந்தையோட புடவையிலேருந்து ஒத்த நூலை எடுத்து ரெண்டையும் சேர்த்து அந்த ஒரு சமித்தில் வச்சு கட்டி அங்கே ஒரு கந்தர்வராஜனை பூஜை பண்ணுவாள்.
எதுக்காக அந்த கந்தர்வராஜனை பூஜை பண்ணுறதுன்னா, எங்கள் வாத்தியார் சின்ன வயசுலேருந்தே நான் இத்தினுடுக்கு இருக்கிறதுலேருந்து எங்கள் வாத்தியாரோட கல்யாணத்துக்கெல்லாம் போயிருக்கோம். கொடுக்கும்போது ரெண்டும் தனித்தனியாக கொடுத்துடும். மந்திரம் முடிஞ்சு அந்த சமயத்தை எடுத்து குழந்தைகள்கிட்ட கொடுப்பார். குழந்தைகள் தானே கல்யாணம், அப்போல்லாம் குழந்தைகளுக்கு தான் கல்யாணம் ஆச்சு. எட்டிது முதல்ல கல்யாணம் ஆகலை. ஆமாம், அப்போல்லாம் குழந்தைகளுக்கு தான் கல்யாணம் ஆச்சு. 24 வயசு, 22 வயசு, 19 வயசு, 20 வயசு கல்யாணம் முடிஞ்சிடும். இப்போ மாதிரி 27 வயசுக்கு குழந்தை இப்போ தான் மாமா பிஸியாக இருக்கா, இப்போ போய் அவளை கல்யாணங்கிறதுல ஒன்று தள்ளி நான் ஒன்றும் அவளை கஷ்டப்படுத்த வேண்டாம்னு நினைக்கிறேன், இன்னும் 2 வருஷம் போட்டோமே அப்படின்னு சொல்லி 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 ஒரு பிரபவில் சொன்னால் அடுத்த பிரபவம் வரப்போகிறது, செட்டித்து பூர்த்தி ஆக போகிறது. அந்த மாதிரி நிலமை அப்போல்லாம் கிடையாது. எங்கள் வாத்தியாரோட நான் குழந்தையாக வைத்தியத்துக்கு போகும்போது, ஆமாம், குழந்தைகள் தானே தனித்தனியாக நூலை எடுத்து கொடுக்கும். அந்த சமயத்தில் வச்சு கட்டிடுவார், பூஜையெல்லாம் பண்ணிவிடுவார். பூஜை முடிஞ்சதுக்கப்புறமா அதை எடுத்து கொடுத்து 2 நூலையும் தனித்தனியாக பிரி அப்படிம்பார். குழந்தைகளால் பிரிக்க முடியாது, ரெண்டும் ஒன்றோட ஒன்று பின்னிண்டு போயிடும். ஆமாம், என்ன காரணம் அப்படின்னால் அங்கே பூஜையே அப்பேற்பட்டதான ஒரு கந்தர்வராஜனுக்காகத்தான். விஸ்வாவசுன்னு சொல்லக்கூடியதான ஒரு கந்தர்வராஜனுக்குத்தான் அங்கே பூஜை. அந்த விஸ்வாவசுங்கிற அந்த கந்தர்வராஜனுடைய வேலையே என்ன அப்படின்னா, அந்த குழந்தைகளுக்குள்ள ஒத்துமையையும் அந்யோன்யத்தையும் சந்தோஷத்தையும் பிரியாத ஒரு மனப்பான்மையையும் ஐக்கியமத்தியத்தையும் கொடுக்கக்கூடியதான அந்த விஸ்வாவசு அப்படின்னு சொல்லக்கூடியதான அந்த கந்தர்வராஜனுடைய, கந்தர்வர்கள்லாம் இருக்காளோ இல்லையா, அவளுடைய பார்ட்டு. ஆமாம், அதுதான் முக்கியமான ஒரு வேலை. அதனால் அந்த இடத்துல அப்போ இதே பேர் உள்ள இந்த விஸ்வாவசுங்கிற கந்தர்வராஜனை கூப்பிட்டு தான் அங்கே பூஜை. இதுலேருந்து நமக்கு ஒன்று என்ன தெரியறது அப்படின்னா, இந்த விஸ்வாவசு வருஷத்தில் எல்லாரும் உலகத்தில் அத்தனை பேரும் அந்யோன்யமாகவும் சந்தோஷமாகவும் ஒத்துமையாகவும் இருப்போம் அப்படிங்கிறதும் ஒரு சூச்சிப்பிக்கிறா, சூச்சனையாக நமக்கு பெரியவாள்லாம் சொல்கிறா இந்த பேரை வச்சு அப்படிங்கிறதும் நமக்கு புரியறது. இப்பேற்பட்டதான ஒரு அற்புதமான ஒரு விஷயம் இந்த விஸ்வாவசு வருஷம் அப்படிங்கிறது. போன வருஷம் அதில் எடுத்துட்டோம் அப்படின்னால் கார்த்தாலேருந்து மெசேஜ் வந்துட்டுருக்கு. குரோதமான குரோதி போய் விஸ்வாசமான விஸ்வாவசு தின வாழ்த்துக்கள் அப்படிங்கிற. போன வருஷம் குரோதி தான். ஆமாம், இல்லைன்னு சொல்லலை. அதுக்கே நம்ம என்ன சொன்னோம், அந்த குரோதி வருஷத்துக்கு நம்ம மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய குரோதங்களை எல்லாம் போக்கக்கூடிய ஒரு வருஷம் அப்படின்னு நம்ம சொன்னது. சாஸ்திரங்கள் நம்ம சொன்னோன்னா விஜய் சர்மா சாஸ்திரம் சொல்லியிருக்கு. இங்கே சொல்கிற பாக்கியம் எனக்கு கிடைச்சது. அந்த மனசுக்குள்ளே இருக்கிற குரோதங்கள் எல்லாம் போனால் அடுத்து என்ன ஆகும், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும், ஒரு ஒத்துமை வந்துடும். அதனால் இந்த விஸ்வாவசு வந்திருக்கு அப்படிங்கிறது நமக்கு தோன்றது. அப்பேற்பட்டதான ஒரு நல்ல நேரத்தில் இந்த வருஷம் எந்த உலகமாக இருந்தாலும் எந்த நேரமாக இருந்தாலும் நவக்கிரகங்களுடைய ஒரு ஆளுமையில் தான் நம்ம எல்லாம் இருக்கோம் அப்படிங்கிறது நமக்கெல்லாம் நல்லா தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். அதில் ஒவ்வொரு கிரகங்கள் ஒவ்வொரு வருஷத்துக்கு ராஜாவாகவும் மந்திரியாகவும் இருப்பாள். அதில் இந்த விஸ்வாவசு வருஷத்துக்கு சூரிய பகவானே ராஜாவாக இருக்கார். ஏன்னா நேத்திக்கு ராத்திரியே பிறந்தொருத்த வருஷம், கிட்டத்தட்ட நேத்திக்கு ராத்திரி ஒரு 9:45 10 மணி வாக்கில். இது எதை வச்சுட்டு வருஷ பிறப்பு அப்படிங்கிறத சொல்கிறோம், அது ஒன்று சொல்லணும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. சூரியனுடைய கதியை அடிப்படையாக கொண்டு, சூரியனுடைய பிரவேசம், சூரியன் போயிட்டே இருக்கானோ இல்லையோ, நம்ம சாஸ்திரம் அதுதான், சூரியன் தான் போயின்னு இருக்கான், உலகம் அப்படியே தான் இருந்துருக்கு. ஸோ சூரியன் போயின்னு இருக்கானோ இல்லையோ, அப்படிங்கும்போது அவன் அஸ்வினி நட்சத்திரத்தில் மேஷ ராசிக்குள்ளே என்டரார பிரவேசமாகிற சமயத்தில், இன்றைக்கி காலத்தில் தர்ப்பணம் பண்ணியிருக்கிற பெரியவாளுக்கெல்லாம் தெரியும், மேஷ ரவி சங்கரனம் அப்படின்னா சேர்றது. அந்த மேஷத்தில், அதாவது மேஷ மாதத்தில் சித்திர மாதத்தில் மேஷ ராசிக்குள்ள ரவியானவன் சங்கிரமணமாகி உள்ள பிரவேசமாகிற நேரத்தில் பெரியவாள்லாம் சந்தோஷப்படுறா. அதுக்காக நான் இப்போ தர்ப்பணம் பண்ணுறேன்னு நீ சங்கல்பம் பண்ணி தர்ப்பணம் பண்ணது. அந்த மாதிரி சூரிய கதியை அடிப்படையாக கொண்டு இந்த சித்திர மாத பிறப்பு அப்படிங்கிறத நம்ம கொண்டாடுறோம். இதில் 3 மானங்கள் நமக்கு இந்தியா தேசத்தில் 3 மானங்கள். மானம் அப்படின்னா 3 மெத்தட் ஆஃப் கணக்குகள். அதில் சூரியனுடைய அடிப்படையாக வச்சுண்டு, ஒன்று சந்திரனுடைய கதியை அவனுடைய ஓட்டத்தை அடிப்படையாக வச்சுண்டு, அடுத்தது பார்கஸ்பத்திய மானமாக குருவானவர். அந்த பக்கம் போனேல் அப்படின்னா நேபாள் கிட்ட போனேல்லாம் அது இருக்குது, காசிலையும் கொஞ்சம் அந்த பழக்கம் இருக்குது. நேபாள் கிட்ட போனேல்லாம், ஏன்னா நேபாளம் அகண்ட பாரதத்தில் ஒன்று தான், அதனால் நேபாள் கிட்ட போனேல்லாம் அந்த பார்கஸ்பத்தியமானமான ஒரு கணக்கும் இருக்குது. பஞ்சாங்கத்தை சுத்த நன்னா படித்து பார்த்தோன்னா நமக்கே புரிஞ்சிடும். அப்படிங்கிற மாதிரி இதில் சூரியனுடைய கதியை அடிப்படையாக வச்சுன்னு போகிறது. அப்படிங்கும்போது அந்த சூரியனானவர் நேத்திக்கு ராத்திரி ஒரு 9:45 10 மணி வாக்கில் மேஷராசியில் அஸ்வினி நட்சத்திரத்துக்குள்ளே என்டர் ஆயிட்டார். அப்படிங்கிறதுனால அவர் எந்த நாளில் எந்த கிழமையில் எந்த வாரத்தில் பிரவேசித்ததோ அந்த வாரத்துக்கான அதிதேவதை தான் அந்த வருஷத்துக்கு ராஜாவாக இருக்கும். ஞாயிற்றுக்கிழமையில் சூரியன் பிரவேசித்ததுனால
சூரிய பகவான் இந்த விஸ்வாவசு வருஷத்துக்கு ராஜாவாக இருக்கார். மேற்கொண்டு இந்த வருஷத்துக்கு மந்திரி, ஒரு ராஜா இருக்கார் அப்படின்னா ஒரு மந்திரி வேணும் இல்லையோ, அவருக்கு ஆலோசனை சொல்கிறதுக்காக. இந்த மேஷராசி பிறந்தது பொழுது விடிஞ்சது அப்படிங்கிறது திங்கக்கிழமையில் பிறந்ததுனால இதுக்கு மந்திரியாக சந்திர பகவானானவர் இருக்கார். இவாளெலாம் இருக்கா அப்படின்னா டிஃபென்ஸ் மினிஸ்டர் வேணுமே, சேனாதிபதி வேணுமே. அந்த சேனாதிபதியாக சூரிய பகவானே கையில் அந்த பொறுப்பையும் வச்சுன்னு இருக்கார். அர்க்காதிபதியாக சூரிய பகவான் இருக்கார். சஸ்யங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியதான விவசாயங்கள் தான் முக்கியம். வெறும் கம்ப்யூட்டர் வச்சுருந்து ஒன்றும் பண்ண முடியாது. கம்ப்யூட்டருக்கு முன்னாடி நம்ம உட்காரணும் அப்படின்னா விவசாயம் நன்னா நடந்து அதுலேருந்து தானியங்கள் நம்ம ஆகாரம் பண்ணினா தான் இருக்க முடியும். அந்த மாதிரி சஸ்யங்களுக்கெல்லாம் அதிபதியாக குரு பகவான் இருக்கார். இதுலேருந்து என்ன தெரிகிறது அப்படின்னா, சில கிரகங்கள் நன்மையை மட்டும்தான் செய்வா அப்படின்னு சொன்னதுனால குருவானவர் அங்கே இருக்கிறதுனால இந்த வருஷம் விளைச்சல் எல்லாம், விவசாய பூமியில் விளைச்சல் எல்லாம் நன்னா விளையும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு கிடைக்கிறது. விவசாயம் நடந்தாலும் அதில் இருக்கக்கூடிய தானியங்களை எல்லாம் கொண்டு வரணுமே, கரெக்டான ஒரு ரூபத்தில் கொண்டு வரணுமே. அந்த தானியங்களுக்கெல்லாம் அதிபதியாக செவ்வாயானவர் இருக்கார். ரசாதிபதியாக சனி பகவானார் இருக்கார். நீரசாதிபதினு சொல்லக்கூடியதான ஜெம்மாலஜி இருக்கும் இல்லையா, அந்த ஜெம்மாலஜிக்கு புத பகவான் மந்திரியாக இருக்கார். மேகங்களுக்கெல்லாம் அதிபதியாக சூரிய பகவான் இருக்கார். இந்த வருஷத்துக்கு தேவதை, இந்த விஸ்வாவசு அப்படிங்கிற இந்த வருஷத்துக்கு தேவதையாக ஹிரண்ய கர்ப்பர் அப்படின்னு சொல்லக்கூடியதான சுவாமி இருந்து அந்த ஹிரண்ய கர்ப்பர் அப்படிங்கிற பேரில் இருந்துருக்கார். அதுக்கு மேலே பசுவான நம்ம எல்லாரையும் காப்பாற்றக்கூடியதான இந்த பசுக்களுக்கு நாயகனாக, நமக்கெல்லாம் தலைவனாக கோபாலன்கிற பெயரோடையே இந்த பார்த்தசாரதி சுவாமி நமக்கெல்லாம் கோபாலன்கிற பெயரோடையே இருந்துருக்கார். இந்த வருஷத்தில் மழை எப்படி அப்படிங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். இந்த வருஷத்தில் விந்திய பர்வதத்திற்கு தெற்கு திக்கில் நீலமேகம்னு சொல்லக்கூடியதான ஒரு மேகம் உற்பத்தி ஆறுது. அந்த நீலமேகம் என்ன சைஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, தேவமானத்தால் 100 யோஜனை உயரமும் 60 யோஜனை அகலமும் உள்ள மரக்கால் அப்படின்னா உங்களுக்கெல்லாம் தெரியும், நம்பிக்கை இருக்குது. மரக்கால்னா படியோட ஒரு 3 சைஸ் பெருசு. ஆமாம், இன்னும் ஃபோட்டோவில் தான் பார்க்கலாம், அதை தேடி பார்த்துட்டுருக்கேன், கிடைக்க மாட்டேங்கிறது. அந்த மரக்காலால் 2 மரக்கால் அளவுக்கு மழை பெய்யும் அப்படின்னு சொல்கிறோம். அந்த யோஜனைன்னு சொல்கிறோமே, இந்த யோஜனைக்கெல்லாம் கணக்கு இருக்குது. அந்த கணக்கெல்லாம் சொன்னோன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 தென்னை மர உயரம் வரும், கிட்டத்தட்ட அந்த அளவுக்கு கணக்கு இருக்குது. ஸோ அந்த மரக்காலால் 100 யோஜனை உயரமும், ஒரு யோஜனையே 3 தென்னை மரம் உயரம்னா 300 தென்னை மரம் உயரம், 60 யோஜனை அகலமும், 6 3 18 180 தென்னை மரம் அகலத்தில் இருக்கக்கூடிய ஒரு மரக்காலால் நமக்கு 2 மரக்கால் மழை பெய்ய போகிறது இந்த வருஷத்தில் அப்படின்னு சொல்லியிருக்கா. அந்த மழையானது எப்படி இருக்கும் அப்படின்னால் 10 பாகம் சமுத்திரத்தில் போகிறது. அவசியமாக போகணும், ஏன்னா சமுத்திரமும் மழை தேவை. இல்லை அப்படின்னா அடுத்த வருஷத்துக்கு பாகங்கள் நிறைய சமுத்திரத்துக்கு போனால் தான் அடுத்த வருஷத்தில் நமக்கு மழை கிடைக்கும். அதனால் 10 மரக்கால் போயிடுத்தே நினைக்கக்கூடாது. இன்னும் கொஞ்சம் கூட போனால் கூட அடுத்த வருஷம் சௌக்கியமாக இருக்கலாம். அதனால் 10 மரக்கால் சமுத்திரத்தில் மழை பெய்ய போகிறது. 6 மரக்கால் மலையில் பர்வதங்களில் ஹில்ஸில் மழை பெய்ய போகிறது. அதுவும் நமக்கு சௌக்கியம்தான். ஏன்னா அந்த மலையில் பெஞ்சது அப்படின்னா என்ன ஆகும், நதியாக மாறி நமக்கு காவேரியிலையும் கங்கையிலையும் ஜலங்கள் நமக்கு நிறையா திருப்பி பூமிக்கு தான் கிடைக்கும். 6 மரக்கால் மலையில் மழை பெய்ய போகிறது, 4 மரக்கால் நமக்கு பூமியில் மழை பெய்ய போகிறது அப்படின்னு சொல்லி இந்த மழையை பற்றின விஷயத்தை நமக்கு சொல்லியிருக்கா. இதெல்லாம் வருஷ ஆரம்பத்திலேயே நம்ம வருஷம் எப்படி இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுட்டோமே ஆனால் அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய வாழ்வாதாரத்தை, வாழற ஸ்டைல்னு சொல்கிறோமே, அந்த லிவிங் ஸ்டைலை நம்ம கரெக்டாக கொண்டு வந்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நம்ம முதல்லையே இந்த பஞ்சாங்க படனம்ங்கிறதுல அவசியமாக தெரிஞ்சுக்கணும்னு வச்சுருக்கா. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா, இதில் ஒரே சம்ஸ்கிருதத்துக்கு மட்டும்தானா மாமா, நமக்கெல்லாம் தமிழில் ஒன்றுமே பண்ணவே இல்லையா அப்படின்னா, கோரக்கர் அப்படிங்கிற ஒரு சித்த புருஷரும் தமிழில் 60 வருஷத்துக்கும் 60 வெண்பாக்கள் எழுதி வச்சுருக்கார். அதில் இந்த விஸ்வாவசுவரோட வெண்பாவை நம்ம இப்போ படிக்கிறோம். விஸ்வாவசு வருஷம் வெள்ளாண்மை ஏறும், பசுமாடு பலிக்கும், சிசுநாசம் மற்றையோரோ வாழ்வார்கள், மாதவங்கள் மீறுமே உற்றுலகினில்
நல்ல மழை உண்டு அப்படின்னு போட்டிருக்காரு. கிட்டத்தட்ட விஸ்வாவசு வருஷத்தில் வெள்ளாண்மை ஏறும், விவசாயங்கள் நன்னா இருக்கும், பசுமாடு பலிக்கும். பசுமாடு அப்படின்னு நம்ம எடுத்துனோன்னா உடனே பசுன்னு நினச்சிக்க வேண்டாம், எல்லா ஜீவராசிகளையும் மொத்தமாக கலெக்டிவாக சொல்கிறது தான், சங்கேத பாஷை தான் இதெல்லாம். பசு அப்படின்னா எல்லா ஜீவராசிகளுமே பலிதமாக சௌக்கியமாக இருப்பார்கள், மற்றையோர் வாழ்வார்கள். இந்த மற்றையோர் யார் அப்படின்னா இருக்கிறவா இல்லாதவான்னு பிரிக்கும் போது நிறைய தார்மீகமான விஷயங்களும் நடக்கும் அப்படின்னு இப்போ பின்னாடி அதுக்கு அர்த்தம் சொன்ன பெரியவா, ஏன்னா அர்த்தத்தை படித்து பார்த்துட்டு தான் சொல்லணும், அதனால் அதுக்கு அர்த்தம் சொன்ன பெரியவா இருக்கிறவா இல்லாதவாளுக்கு நிறையா தர்மம் பண்ணுவா அப்படின்னு சொல்லி மாதவங்கள் வீருமே, நிறையா தபஸ்விகள் உருவாவா, நிறையா தபசுக்கள் நடக்கும், நிறையா தர்மங்கள் நடக்கும், நிறையா யாகங்கள் நடக்கும், நிறையா ஹோமங்கள் நடக்கும், நிறையா பூஜைகள் நடக்கும், உற்றுலகினில் நல்ல மழை உண்டு, இதெல்லாம் சேர்ந்து இந்த உலகத்துக்கு நல்ல மழையை கொடுக்கும் அப்படின்னு இந்த கோரக்கர் அவருடைய வெண்பாலை இதை சொல்லியிருக்கார் அப்படிங்கிறத சொல்லிட்டு மேற்கொண்டு முக்கியமாக பஞ்சாங்கம் வாங்கி ஆயிடுது அப்படின்னா என்ன பார்க்கணும். அது ஏமாமான அங்கே பார்க்க போகிறோம். ஏதோ சொல்கிறேன் நீங்கள், ஏதோ எங்களை மாதிரி வயசானவன் வாங்கி கொண்டு ஆற்றுல வச்சுக்கிறோம், அதுவும் கல்யாண அசோசியேஷன்லாம் போட்டு கொடுத்துட்றா, வாங்குகிற வேலையை மிச்சமாகிடுறது, டோக்கன் மட்டும் வாங்கினா போகிறோம் மாமா அப்படின்லாம் இருக்கக்கூடாது. எல்லா ராத்திலையும் அவசியமாக எப்படி ஒரு வீடு அப்படின்னா ஒரு சுவாமி இடம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு நமக்கு ஒரு ஆற்றுல பஞ்சாங்கம் அப்படிங்கிறதும் ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். பஞ்சாங்கம்ங்கிறது இந்த எறும்பு புஸ்தகம்னு நம்மலாம் நினச்சிட்டு இருக்கோம், ஏதோ ஒரு 50 ரூபா கொடுத்து வாங்கினா சரியாக போச்சு, 74 ரூபா கொடுத்து வாங்கினா சரியாக போச்சு அப்படின்லாம் நம்ம நினச்சிட்டு இருக்கோம். இதுக்குள்ளே மகாலட்சுமி இந்த வருஷம் ஃபுல்லாக என்னென்ன நடக்க போகிறதுங்கிற ஒரு டீட்டெயில்ஸோட மகாலட்சுமியானவள் நம்ம மாத்துக்குள்ளே வரா அப்படிங்கிறத நம்ம அதெல்லாம் யோசிக்கிறதுக்கு விட்டுட்டோம். ஆனால் பெரியவா, நீங்கள்லாம் சித்த பெரியவா தான், நீங்கள்லாம் யோசிச்சிருப்பேன். நம்ம பண்ணின ஒரே தப்பு என்னங்கிறத தப்பாக நினைக்கக்கூடாது, மேடை கிடைக்கும் போது சொல்லி பண்ணோம். என்ன அப்படின்னா நம்ம குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்தோமா அப்படிங்கிறது தான் இங்கே கேள்வி. ஆமாம், இன்றைக்கி நேத்திக்கு ஒத்தவா எனக்கு ஒரு ஆத்து பேரை எனக்கு அனுப்புகிறான், தாத்தாவோட சதாபிஷேகத்தை கணக்கு பண்ணுறதுக்கு கம்ப்யூட்டரில் என்னமோ கேல்குலேட்டர், அது ஃபோட்டோ இருக்குது வேணா அப்புறம் உங்கள்கிட்ட காட்டுறேன். அது என்ன, அந்த கேல்குலேட்டரில் போட்டு டைப் பண்ணி பார்த்து இத்தனை வருஷம் இத்தனை மாதம் இத்தனை நாள் ஆகிருக்கு எங்கள் தாத்தா பிறந்து எப்போ சதாபிஷேகம்னு கேட்குறான். இது பஞ்சாங்கம் பார்க்க தெரிஞ்சிருந்தால் அவன் பார்த்துருக்க மாட்டான். இந்த முதல்லையே இருக்கே பிரபவ விபவ எல்லாம் போட்டிருக்கேன், 60 வருஷமும் போட்டிருக்கேன். தாத்தா எந்த வருஷம் பிறந்தார், பிரபவ வருஷத்தில் பிறந்திருந்தாருன்னா திருப்பி அதுலேருந்து 20 வருஷம் தள்ளினா சதாபிஷேகம் வரப்போகிறது. ஆக யாரோட தப்பு? சொல்லிக் கொடுக்காதது, கோச்சிக்கப்படாது நம்மளோட தப்பு. குழந்தைகள் எதுவுமே கற்றுக்காது. நம்ம கொண்டு போய் எல்கேஜின்னு கொண்டு போய் சேர்த்தோன்னா தான் ஏபிசிடிங்கிறத கற்றுக்கும். அந்த மாதிரி பஞ்சாங்கங்கிற ஒரு எல்கேஜி தான் இது. இது ஒன்றும் பிஹெச்டி கிடையாது, எல்கேஜி தான். இந்த எல்கேஜி படிப்பை நம்ம மாற்ற குழந்தைகளுக்கு நம்ம அவசியமாக கொடுக்கணும். நிறைய பேர் தாத்தா பாட்டி ஆயிருப்பேல்னு தோன்றது, அதனால் பேரம்பேத்திகளுக்காவது கொடுங்க. குழந்தைகளுக்கு கொடுக்க விட்டுருந்த எல்லாம் பேரம்பேத்திகளுக்காவது. இன்றைக்கி போன உடனே என்ன வேலை அப்படின்னா பஞ்சாங்கத்தை என்னைக்கு கேட்குறா, ஸ்ராத்த திதி அப்படின்னா என்னமாமான்னு கேட்குறா. இப்போ ஒரு வாத்தியாட்ட கேட்கலாமா? ஆமாம், இத்தனை மணிக்கு தானே அமாவாசை வருது, நீங்கள் எப்படி இன்றைக்கே இப்பயே தர்ப்பணத்துக்கு வரேன்னு கேட்குறா. அந்த அமாவாசை வேறு படுத்தி விடும். சில நாளைக்கு 11 மணிக்கு பிறக்கும், சில நாளைக்கு பார்த்தீங்கன்னா 12 மணிக்கே போயிடும். ஆமாம், நீங்கள் 11 மணிக்கு அமாவாசை வருது, எப்படி மாமா நீங்கள் காலத்தால் 8 மணிக்கு தர்ப்பணத்துக்கு வரையில் கேட்குறா. ஸ்ராத்த திதியில் என்ன திதின்னு போட்டிருக்கோ அன்றைக்கே நம்ம பித்ருபூஷணம் பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் சாதாரணமான ஒரு விஷயங்கள். அஸ்வினி அப்படின்னா நம்ம பாம்பு பஞ்சாங்கத்தில் என்ன பண்ணிடுறோம், ஏன்னா நிறையா பாம்பு பஞ்சாங்கம் தான் இருப்பேன். அதனால் பாம்பு பஞ்சாங்கத்தில் என்ன போட்டிருப்போம்னா அஸ்ன்னு போட்டிருப்பா. அஸ்ன்னு ஒரு நட்சத்திரம் கிடையாது, அஸ்வினி அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த திருவாதிரைக்கும் திருவோணத்துக்கும் மகா சண்டை வரும், ரெண்டுத்துக்கும் திருவை போட்டு வச்சுருப்பான் பழைய நாளில். இது திருவாதிரையா திருவோணமா அதெல்லாம் நம்ம பழகின்றோன்னா நமக்கு தெரியும். திருவாதிரைக்கு முன்னாடி என்ன நட்சத்திரம் வரப்போகிறது, பூசம் வரப்போகிறது. பூசத்துக்கு அடுத்து திரு போட்டிருந்தா திருவாதிரை, உத்திராடத்துக்கு அப்புறமா திரு போட்டிருந்தா திருவோணம். அவ்வளோதான் விஷயம். இதெல்லாம் சாதாரணமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம பஞ்சாங்கம் வாங்கின உடனே நம்ம முதல்ல பெரியவாலாம் என்ன பண்ணுவா அப்படின்னா இந்த வருஷத்தில் கிரகணம் இருக்கா அப்படிங்கிறத பார்ப்பா. ஏன்னா கிரகணங்கள் அவசியம். ஒரு உலகத்தில் ஒரு நாட்டுக்குமே சரி கிரகணங்கள் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்னு தான் சாஸ்திரம் சொல்கிறது. கிரகணங்கள் இருந்தது அப்படின்னா அந்த வருஷம் சில தோஷம் அந்த நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்கே தவிர மீதி உலகத்தை அடிப்படையாக பார்க்கும்போது அந்த வருஷம் அந்த தேசத்துக்கு நல்லது நடக்க போகிறது அப்படின்னு சொல்கிறது. அதில் பார்க்கும்போது இந்த வருஷம் 4 கிரகணம். இப்பயே நன்னா நோட் பண்ணி வச்சுருங்க. இந்த யூடியூப் மாமி சொன்னால் அந்த யூடியூப் மாமி சொன்னாலும் எந்த வாத்தியாருக்கும் முதல் நாள் ஃபோன் பண்ணக்கூடாது நாளைக்கு கிரகணம் உண்டான்னு. 2 சூரிய கிரகணம் இருக்குது, இந்தியாவுக்கு கிடையாது. மொத்தத்தில் 4 கிரகணம், அதில் 2 சூரிய கிரகணம் இருக்குது. அந்த 2 சூரிய கிரகணமும் பாரத தேசத்துக்கு கிடையாது. அதனால் இது வேற
கிளப்பி விட்டுடுறா. அதனால் அது ஒரு தனியாக முதல் நாளைக்கு உட்காந்துன்னு அமாவாசையை நாங்கள் கவலைப்பட்டு இருந்தோன்னே, ஏன்னா அமாவாசை அன்றைக்கி தான் சூரிய கிரகணம் வரும். அமாவாசையை கவலைப்பட்டு இருந்தோன்னா இவா கிரகணம் இருக்கான்னு கேட்டான்னா எனக்கு தாம்மா கிரகணம் முடிச்சா மாதிரி இருக்குன்னு சொல்கிற நிலைமையில இருக்கோம் நாங்கள். அந்த மாதிரி கிரகணங்கள் 4 கிரகணங்கள் இருக்குது. அதில் 2 சூரிய கிரகணம் இந்தியாவுக்கு கிடையாது. ஆனால் 2 சந்திர கிரகணங்கள் ஆவணி மாதத்தில் 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ராத்திரியில் பிடிக்கிறது. ஏன்னா பௌர்ணமியில் வரும் சந்திர கிரகணம் அப்படிங்கிறது அது சூரிய அஸ்தமனமாகி சந்திரோதயம் போது தான் நடக்கும். சந்திரன் ஃபுல்லாக இருக்கிற நேரத்துக்கு தான் நடக்கும். அதில் இந்த ராத்திரியில் வர்றதுனால இங்கிலீஷ் தேதிங்கிறதுனால 7, 8ன்னு 2 தேதியை போட்டு வச்சுருக்காங்க. 7/ ஏன்னா வாத்தியார் சொல்லி விஜய் சர்மா சொல்லிட்டார், போய் கிரகணத்தை பார்க்கணும் அப்படின்னா 7ஆம் தேதியா 8ஆம் தேதியான்னு கலவரப்படாது. 7 ராத்திரி 8 வெடிகார்த்தால் வர்றதுனால 7, 8 செப்டம்பர் மாதத்தில் 2025ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமைக்கு ராத்திரி முழு சந்திர கிரகணம் நமக்கு கிடச்சிருக்கு. முழு சந்திர கிரகணம் கிடைச்சதுனால என்ன சந்தோஷம் அப்படின்னா, நிறைய கிரகண காலம் நமக்கு கிடைக்கும். அந்த கிரகண காலம் நமக்கு நிறையா கிடைச்சதுனால் அலபியமான விஷயம். நம்ம ஒரு ராமநாமா சொன்னாலே அவ்வளோ பலன். சாதாரணமாக ஆற்றுல சொன்னால் ஒரு பலன், கோசாலையில் சொன்னால் ஒரு பலன், கோவிலில் சொன்னால் ஒரு பலன், அப்படிலாம் வச்சுன்னு இருக்கோமோ இல்லையோ, நதி தீரத்தில் சொன்னால் ஒரு பலன், இப்படிலாம் வச்சுன்னு இருக்கோமோ இல்லையோ. இதே கிரகண காலத்தில் நம்ம சொன்னோமேயானால் அலபியமான பலன் இந்த பகவன் நாமாக்கோ மந்திரங்களுக்கோ ஜபங்களுக்கோ நமக்கு நிறைய நேரம் கிடைக்கிறது. ஏன்னா மேக்சிமம் போனால் வருஷத்துக்கு 2 கிரகணம் தான் நம்ம வாழ்க்கையில் கிடைக்கும். அதுவும் சில வருஷத்தில் கிரகணமே இல்லாமல் போயிடும். போன குரோதி வருஷம் கிரகணமே இல்லாமல் போயிடுது. ஸோ புண்ணியம் பண்ணுறதுக்கு அதாவது புண்ணியத்தை அதிகமாக பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லாமல் போயிடுது. ஸோ அப்படிங்கும்போது வருஷத்துக்கு 2ன்னா 75 வருஷம் வாழ போகிறோம்னா 75 × 2 150 நாள் தான். அந்த 150 நாள்லேயும் மேக்சிமம் 1.5 மணி நேரம் கணக்கு பண்ணி பாருங்க, 24 மணி நேரம் கூட வராது. மொத்தம் வாழ்க்கையிலேயே நம்ம புண்ணியம் பண்ணுறதுக்கு நாள் கிட்டத்தட்ட ஒரு 2 நாள், 24 மணி நேரம், 25 மணி நேரம். இதுலேயும் பாவம் புருஷாலாம் ரொம்ப பாவம். ஆமாம், அப்பா இல்லாமல் போயிட்டா அப்படின்னா அவள் தர்ப்பணத்திலே வாத்தியார் வருவாரான்னு பார்த்துட்டு 3/4 மணி நேரம் போயிடும். அது வரைக்கும் கிரகணம் இருக்குமான்னா தெரியாது. ஆக மாமிக்கள் நிறையா புண்ணியம் பண்ணுறதுக்கான பாக்கியம். ஏன்னா அவள் ஒத்தாசை பண்ணால் போருமே, அவள் ஜபம் பண்ணலாமே, உட்காந்து லலிதா சஹஸ்ரநாமம் சொல்லலாம், விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்லலாம், நிறைய நாராயணியம் கத்துன்றிருக்கேள், நீங்கள்லாம் தெய்வீ மகாத்மியம் கத்துன்றிருக்கேள், ஏதோ சப்தஸ்லோகி சொல்லலாம். ஒன்றுமே எனக்கு தெரியவே தெரியாது மாமா, ராம ராம ராம, அதுவும் வாயில் வரல மாமா, வால்மீகி மாதிரி மரா 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 சொல்லி தானே வால்மீகியா போனார். ராமராமா சொல்லி போலியே. நீ தெரிஞ்சோ தெரியாமலோ நேராவோ மாற்றியோ எப்படி சொன்னாலும் அதை பகவான் மரா 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 மரான்னு சொன்னால் கூட அவன் ராம 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 ராமன்னு எடுத்துண்டு நமக்கு கிருபையை பண்ணுவான். அப்படிங்கிறதுனால கிரகண விஷயம் ரொம்ப நல்ல ஒரு விஷயம். அதில் அந்த ஆவணி மாதத்தில் வரக்கூடியதான கிரகணம் அப்படிங்கிறது பூர்ண சந்திர கிரகணமாக நமக்கு கிடைக்கிறது. ராகுகிரஸ்தமாக கிருஷ்ணவர்ணமாக கிழக்கில் பிடித்து மேற்கில் விடுகிறது. கிட்டத்தட்ட பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிடிக்கிறது. இப்போ இந்த பூரட்டாதி நட்சத்திரக்காரா ஜாக்கிரதையாக இருக்கணும். அதுக்கான பரிகாரம் பண்ணிட்டா போகிறோம். எப்படி ஒரு ஜுரம் வந்தால் ஒரு டோலோவை போட்டுக்கிறோமோ அந்த மாதிரி இதுக்கு ஒரு பரிகாரத்தை பண்ணிட்டா சரியாக போச்சு. உடனே பயந்துடுறா. இது வேறு கேள்வி வருது, மாமா ஏன் நட்சத்திரத்தில் பிடிச்சிருது, மாமா ஏன் நட்சத்திரம் ஒன்றும் பிடிக்கலமா, கவலையப்படாத, நட்சத்திரத்தில் தானே பிடிச்சிருக்கு, உனக்கு பிடிக்கலையோ இல்லையோ, நன்னா இருப்பேன், ஒரு கவலை. தைரியம் கொடுக்கணும், பயப்படக்கூடாது. எதுக்காக எல்லாத்துக்கும் பயந்துட்டே இருந்தால் பயப்படுறதுக்கு நம்ம தர்மமே கிடையாது. பயப்படுற வாழ்க்கை நம்ம ஹிந்து தர்மமே கிடையாது, நம்ம சனாதன தர்மமே கிடையாது. எதிர்த்து தைரியமாக கருத்தில் எழுந்தோடனே சங்கல்பமே, டெய்லி சங்கல்பமே, ஸ்நான சங்கல்பமே, அநாதிய வித்யா வாசனியா இக ஜன்மனி பூர்வ ஜன்மனி ஜன்ம ஜன்மாந்தரேஷு மயா கிருதானாம் ஞானதஷ்ட கிருதானாம் அஜானதஷ்ட கிருதானாம்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டு போட்டு சங்கல்பம் பண்ணிட்டு தான் நம்ம ஸ்நானமே பண்ண சொல்லியிருக்கு. அந்த ஒரு சங்கல்பத்தால், அந்த ஒரு ஸ்நானத்தால் நம்ம பண்ண எல்லா தோஷங்களும் போயிடுறதுன்னு தான் சொல்லியிருக்கு. மேற்கொண்டு என்ன காரியத்தை வேணாலும் பாடுறான்னு சொல்லியிருக்கு, தைரியமாக பாடுறான்னு சொல்லியிருக்கு. அந்த மாதிரி இப்போ பூரட்டாதி நட்சத்திரத்தில் அந்த முதல் சந்திர கிரகணம் செப்டம்பர் மாதத்தில் பிடிக்கிறது. கிரகண நேரம் 3 மணி நேரம் 3.5 மணி நேரம் கிடச்சிருக்கு. 3 மணி நேரமும் 29 நிமிஷமும் கிடச்சிருக்கு. ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். கிரகணம்லாம் பிடிக்கிறது மாமா நீங்கள் சாப்பிடாதுன்னு சொல்லிடுவேலே, சாப்பிடாம தான் இருந்தானோ, வேறு வழியே கிடையாது, எப்போதும் தான் சாப்பிட்டுட்டே இருக்கும். அதனால் அன்றைக்கி மத்தியானம், அதாவது 7ஆம் தேதி மத்தியானம் 12 மணி வரைக்கும் நீங்கள் எல்லாம் சாப்பிடலாம். நம்ம எல்லாருமே, நீங்களாம் பிரிக்கலை, நம்ம எல்லாருமே 12 மணி வரைக்கும் நம்ம சாப்பிட்லாம், போஜனம் செய்ய வேண்டும். அன்றைய பௌர்ணமி ஸ்ராத்தத்தை அன்றைக்கி பௌர்ணமியில் வரதுனால யாராவது ஸ்ராத்தம் பண்ணுற மாதிரி ஆகிடும், அதை மறுநாளைக்கு பண்ணுற மாதிரி இருக்கும். அது சொல்லிவிட்டு அவிட்டம் நன்னா கேட்டோங்கோ. அந்த முதல் சந்திர கிரகணத்தால் செப்டம்பர் மாதம் வரக்கூடிய சந்திர கிரகணத்தினால அவிட்டம், சதயம், பூரட்டாதி, திருவாதிரை, சுவாதி, திருப்பி இன்னொரு ஆடி சொல்கிறேன், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, திருவாதிரை, சுவாதி, இந்த நட்சத்திர காலம்லாம்
சாந்தி பரிகாரத்தை பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ அது எத்தனை மணிக்கு ஆரம்பிக்கிறது அப்படின்னா ராத்திரி 9:57 ஆரம்பிக்கிறது. ஆரம்பித்து கிரகணம் மத்திய நேரம் 11:41 ராத்திரி 11:41 மத்திய காலத்தில் வருது. பூர்ணமாக பிடிச்சி ஃபுல்லாக இருக்கும். அதுலேருந்து லேசாக விட ஆரம்பிக்கும். எப்போ விட்டு முடிக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா ராத்திரி 1:26 அந்த கிரகணமானது விட்டுடுறது. அப்படிங்கிறதுனால இதனால் என்ன ஆறுது அப்படின்னா இது கௌபேர பர்வா அப்படின்னு சொல்லி இதுக்கு பேர் கொடுத்துருக்கான். இந்த மாதிரி அந்த மாதத்தில் செப்டம்பர் மாதத்தில் ஆவணி மாதத்தில் இப்படி பௌர்ணமி அன்னைக்கு சந்திர கிரகணம் பூர்ண சந்திர கிரகணமாக வந்தால் அதற்கு கௌபேரம் அப்படின்னு பேர். இதனால் என்ன பலன் அப்படின்னா தானியங்களுக்கு விருத்தியும் பணக்காரர்களுக்கு சௌக்கியமும் உண்டாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கா. அடுத்ததாக மாசி மாதம் பிப்ரவரி மாதத்தில் செவ்வாய்க்கிழமை, மாசி மாதம் 19ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, இங்கிலீஷ் கணக்கில் சொல்கிறோம் அப்படின்னா மார்ச் 3ஆம் தேதி, அடுத்த வருஷம் மார்ச் 3ஆம் தேதி 2026 கிரஸ்தோதயமாக, அதாவது கொஞ்சம் ஒரு பார்ஷியலாக சந்திர கிரகணம் வருது. அந்த சந்திர கிரகணமும் நமக்கு உண்டு. ஈசான்யத்தில் பிடிச்சி வாயவியத்தில் விடுறது. நம்ம என்ன சொன்னோம், முதல்ல கிழக்கில் பிடிச்சி மேற்கில் விடுறது பூர்ணமாக இருக்கிறது. அப்புறமா அப்படியே சந்திரன் நகர்ந்துட்டே போகிற சயின்ஸ் எல்லாம் ஆமாம் அப்படியே நகர்ந்துட்டே போகிறதுனால ஈசான்யத்தில் பிடிச்சி வாயவியத்தில் அப்படியே அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற திக்கில் அது விடுறதுனால இந்த கிரகண பரிமாணம்ங்கிறது 0.29 வினாழிகை மட்டும்தான் அப்படின்னு சொல்லி அது கிரகண ஆரம்பம் எத்தனை மணிக்கு அப்படின்னு பார்த்தோமேயானால் 3:20 ஆரம்பிக்கிறது. கிரகண மத்தியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5:03. கிரகண முடிவு அப்படிங்கிறது 6:47. மொத்தமாக 30 நிமிஷம் அப்படியே மத்திய பாகத்தில் இருக்குது. ஸோ அதனால் இதுவும் இதில் என்ன ஆறுது அப்படின்னு பார்த்தோமேயானால் இது மகம் பூரம் உத்திரம் பரணி பூராடம். திருப்பி சொல்கிறேன், மகம் பூரம் உத்திரம் பரணி பூராடம் இந்த நட்சத்திரக்காரெல்லாம் சாந்தி பண்ணிக்கணும், பரிகாரம் பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்கு. இதனால் என்ன பலன் அப்படின்னா இதுக்கு வாருண பர்வா அப்படின்னு பேர் வச்சுருக்கா. இந்த மாசி மாதத்தில் வரக்கூடியதான இந்த கிரகணத்துக்கு வாருண பர்வான்னு பேர் வச்சு இதனால் எல்லா பிராணிகளுக்கும் க்ஷேமம் உண்டாகும், அரசர்களுக்கு கெடுதியும் உண்டாகும் அப்படின்னு போட்டிருக்கா. ஸோ பலன்கள் இந்த மாதிரி இருக்குது. ஸோ இதை முடிச்சா எடுத்து அப்படின்னா அடுத்து நம்ம எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா ஒரு பஞ்சாங்கம் அப்படின்னு வாங்கியா எடுத்து முதல்ல அப்படின்னால் நம்ம பண்ண வேண்டியது முதல்ல இந்த வருஷம் கிரகணம் இருக்கா அப்படிங்கிறத முதல்ல பார்த்து தெரிஞ்சுண்டு அதுக்கப்புறமாக இந்த வருஷம் மகர சங்கராந்தி ரொம்ப அவசியமாக எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். இதுக்கு முன்னாடி நேத்திக்கு ராத்திரியே மேஷ சங்கராந்தி ஆகியிருக்கோம் இல்லையோ, அதுதானே தமிழ் வருஷ பிறப்பு, மேஷ சங்கராந்தியில் தானே. இதில் ராத்திரி நேரத்தில் வந்ததுனால என்ன அப்படின்னா சுபீக்ஷம் அப்படின்னு போட்டிருக்கா. அந்த ஒரு பாயிண்ட்டை இந்த வருஷம் பஞ்சாங்கத்தில் சேர்த்துருக்கா. ராத்திரி நேரத்தில் வந்துருத்தே மாமா, அதனால் என்ன அப்படின்னா சுபீக்ஷம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கா. இந்த விஸ்வாவசு வருஷத்தில் மகர சங்கராந்தி அப்படிங்கிறது எப்படி இந்த மேஷ சங்கராந்திக்கு ஒரு ப்ரியாரிட்டி கொடுத்து பஞ்சாங்க படனம் வச்சு இதுக்கான ஹிரண்ய கர்ப்பங்கிற தேவதை கோபாலன்கிற பசுநாயகன்னு சொல்லியிருக்காளோ அதே மாதிரி தை மாத பிறப்புக்கும் ஒரு அம்பாள் எப்போதும் வருஷம் நம்மளை நோக்கி வரா அப்படிங்கிறது. இந்த மகர சங்கராந்தி தேவதை அப்படிங்கிறவ எப்படி இருக்கான்னா ஸ்திரீ புருஷ ரூபமாய் 2 முகமும் 3 கண்களும் 4 வாயும் சிவப்பு தந்தமும் நீண்ட நாக்கும் தொங்குகின்ற புருவமும் நீண்ட காதும் 8 கைகளும் 2 கால்களும் செம்பட்டை மயிருமாக விகாரமான கருப்பு சரீரத்துடன் 12 யோஜனை பருமனும் 100 யோஜனை உயரமும் உள்ள கோர ரூபத்துடன் வருவாள். எனக்கு தெரிஞ்சு எல்லாரும் வயசானவா தான். இது வரைக்கும் ஒரு வாட்டியே தான் இந்த மாதிரி இல்லாமல் சாதாரணமாக வந்திருக்கான்னு நான் படித்தது கிடையாது என்னோட 42 வருஷத்துக்கு. ஆமாம், ஆனால் அம்பாள் அப்படி தான் அனுகிரகமூர்த்தியாக தான் வரா. இதனால் என்ன நமக்கு கிடைக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோமே. ஆனால் இவளுடைய இந்த மகர சங்கராந்தி தேவதைக்கு என்ன பேர் அப்படின்னா மந்தாகினி அப்படின்னு இந்த வருஷத்துக்கு விஸ்வாவசு வருஷ மகர சங்கராந்தி தேவதைக்கு மந்தாகினின்னு பேர் வைக்கிறா. இவ கரும்பு ஜலத்தில் ஸ்நானம் செய்து கொண்டு சிவப்பு வஸ்திரம் தரித்து கொண்டு வெள்ளி பாத்திரத்தில் பாயசத்தை சாப்பிட்டுண்டு குங்குமம் பூசிக்கொண்டு ஹேமம் சாமரம் வீசிக்கொண்டு முக்த குடையுடன் வைடூரியத்தை ஆபரணமாக அணிந்து சிறு செண்பகப்பூ சூடி கட்கம் ஆயுதம் ஏந்தி தெற்கு திக்கு நோக்கி குரோத முகத்துடன் புலிவாகனத்தில் மார்கழி மாதம் 30ஆம் தேதி அதாவது 14/1/2026 30 நாழிகை 20 வினாடி புதன்கிழமையில் மாலை வேளையில் ஏகாதசி திதியில் அனுஷ நட்சத்திரத்தில்
பாலவ கரணத்தில், கரணம் சொன்னோம் இல்லையோ, கரணம் நல்ல கரணம், பாலவங்கிறது நல்ல கரணம். ஆமாம், பாலவ கரணத்தில் கடக லக்னத்தில் விருச்சிக ராசியில் பிரவேசிக்கிறாள் அப்படின்னு சொல்லியிருக்கார். இதனால என்ன இப்போ தெரிஞ்சுட்டோம். இதனால என்ன மாமா, இவெல்லாம் இப்படி வந்துட்டு போட்டோமே, அவ மாட்டுக்கு வரட்டமே போட்டோமேன்னா, இந்த மந்தாகினின்னு பேர் வச்சிருக்கிறதுனால என்ன பேர் அப்படின்னா, பிராமணர்களுக்கு சௌக்கியமும். கரும்பு சாரால் அபிஷேகம் பண்ணிட்டு வராளே, கருப்பஞ்சார அபிஷேகம், அதனால என்ன அப்படின்னா பித்தம் அதிகமும். ஏன்னா இதெல்லாம் தெரிஞ்சுட்டோமே, ஆனால் நம்ம அடுத்த வருஷத்தில் அதுக்கு தகுந்த மாதிரி ஆகாரத்தை எடுத்துட்டோம்னா சௌக்கியமாக இருக்கும். பித்தம் அதிகமும். வஸ்திரம், என்ன கலர் வஸ்திரம் கட்டிட்டு வரா, சேப்பு வஸ்திரத்தை கட்டிட்டு வரா, அதனால கணிகர்களுக்கு பீடையும், ஆர்டிஸ்ட்டுக்கு ஆபரணம் வைடூரியத்தை அணிஞ்சுட்டு வரா, அதனால கலகமும் ரோக பயமும். புதன்கிழமையில் வரதுனால வாரபலன் சூத்திரர்களுக்கு பீடையும். இப்போ வரது என்ன நட்சத்திரத்தில் வரா, புஷ்ய நட்சத்திரத்தில் வரதுனால, அனுஷ நட்சத்திரத்தில் வரதுனால நன்மையும் நடக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கா. என்னமோ அனுஷங்கிறது நமக்கு நல்லதையே பண்ணணும்னு தோன்றுறது. ஆமாம், ஏன்னா அனுஷம், அந்த ஒரு அனுஷம் இல்லை அப்படின்னா ஒரு 120 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஒரு அனுஷம் கிடைக்கல அப்படின்னா இன்றைக்கி விஜய் சர்மா இங்கே கிடையாதுன்னு போன வாட்டியே சொன்னேன். அந்த அனுஷத்தில் பெரியவா பிறந்ததுனால தான் இன்றைக்கி இந்த பஞ்சாங்க பட்டணம் இந்தளவுக்கு விமர்சையாக நடக்கிறது. இதில் இன்னொன்று, இதே நேரத்தில் நான் உங்களுக்கெல்லாம் இப்போ நான் குழப்பறதுக்கு சொல்லலை, உங்களை தெளிய வைக்கிறதுக்காக சொல்கிறேன். வர வருஷத்தில் இதை மக்கர சங்கராந்தி நம்ம பார்த்தோம். இந்த மக்கர சங்கராந்தியில் ஒரு சின்ன குழப்பங்கள் மடத்து பஞ்சாங்கத்துக்கும் திருக்குன்னு சொல்லக்கூடியதான திருக்கணித பஞ்சாங்கத்துக்கும் பாம்பு பஞ்சாங்கம்னு சொல்லக்கூடியதான வாக்கிய பஞ்சாங்கத்துக்கும் முதல் நாள் மறுநாள் சிக்கல் இருக்குது. அதனால் அவாவா ஆற்று அனுஷ்டானம் என்னவோ, வாத்தியாரை தனியாக முதல் நாள் தான் ஃபோன் பண்ணி கேட்கணுங்கிற அவசியம் கிடையாது. கேளுங்கோ, நீங்கள்லாம் ஃபோன் பண்ணி கேட்டால் தான் சந்தோஷம். பேசிக்கான சில விஷயங்களை அட்லீஸ்ட் பஞ்சாங்க படனத்துக்கு வந்தவாளாவது தெரிஞ்சுட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். இது 14ஆம் தேதி திருக்கணிதப்படி மடத்து பஞ்சாங்கத்தை அனுஷ்டானம் பண்ணுறவாளுக்கு தர்ப்பணமும் அன்னைக்கு, பொங்கலும் அன்னைக்கு. பாம்பு பஞ்சாங்கத்தை அனுஷ்டானம் பண்ணுறவாளுக்கு 15ஆம் தேதி அன்றைக்கி பொங்கல், 15ஆம் தேதி அன்றைக்கே தர்ப்பணம். இது ஏன் அப்படின்னா இது எல்லாமே கால்குலேஷன்ஸு. சுவாமி சூரியன் எப்படி போயின்னு இருக்காருங்கிறத பொறுத்து வரக்கூடியதான மகரிஷிகள் எழுதின சாஸ்திரத்தை வச்சுன்னு வரக்கூடிய விஷயம். அதை தீர்க்கறதுக்கான ஒரு கெப்பாசிட்டி திருப்பி யாராவது ஒரு மகரிஷிகள் வந்தால்தான் முடியும். மகரிஷிகள் சொல்லிட்டு போனதை நம்பி அனுஷ்டானம் பண்ணுறது தான் நம்மளோட வேலை. டாக்டர் மாத்திரை சாப்பிடுன்னு சொன்னால் சாப்பிடணும். அதில் என்ன இருக்குது கூகுள் பண்ணிவிட்டு சாப்பிட்டோமே ஆனால் தெரியல. எனக்கு பல பேராக நான் ஃபெயிலியரை தான் பார்த்துருக்கேன். ஏன்னா அதையும் பார்க்குறேன். கூகுள் பண்ண மாமா சரியாகவே இல்லை, அதனால் அந்த மாத்திரையை சாப்பிட்லாமாமா அப்படின்னு சொன்னால் திருப்பி அதே மாத்திரையோட இன்னொரு 10 mg கூட தான் போட்டுக்கிறான். ஆமாம், அதனால் அவசியமாக மகரிஷிகள் சொல்லிட்டு போனதை அப்படியே கேட்டுட்டோமே ஆனால், ஏன்னா இப்போ இதை தெரிஞ்சுன்றோங்க. அடுத்த வருஷம் பெரிய நீயா இன்று பொங்கல், நாளை பொங்கல், நேத்திக்கு பொங்கல் இதெல்லாம் வரும். ஆமாம், யூடியூப்பில் வரும், ஃபேஸ்புக்கில் வரும், ட்விட்டரில் வரும், எல்லாத்துலேயும் வரும். ஆமாம், அவாவா நிறையா மகரிஷிகள் மாதிரி பேசி அடித்து தள்ளி விட்டுருவா. எதையும் நம்ப வேண்டாம். மடத்து பஞ்சாங்கத்தை அனுஷ்டானம் பண்ணுறவாளுக்கு 14ஆம் தேதி, பாம்பு பஞ்சாங்கம் வாக்கிய பஞ்சாங்கத்தை அனுஷ்டானம் பண்ணுறவாளுக்கு 15ஆம் தேதி அப்படிங்கிறத சொல்லிட்டு அன்றைக்கி அவள் சொல்கிற நேரத்தில் பொங்கப்பானையை வச்சுட்டு சந்தோஷமாக சூரிய பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு நமக்கு ஆயுஷை நம்ம அபிவிருத்தி பண்ணிப்போம் அப்படிங்கிறதையும் சொல்லி பூர்த்தி பண்ணிக்கிறேன் இந்த விஷயத்தை. இதில் இந்த நவநாயகர்கள், இப்போ ராஜா சூரியன் இருந்தார், சந்திரன் மந்திரியாக இருந்தார், திருப்பி சேனாதிபதியாக சூரியன் இருந்தார். இதனால் என்ன அப்படின்னா விஸ்வாவசு வருஷத்துக்கு பலன் என்ன அப்படின்னா, பயிர் விலை மழை இவைகள் மத்தியமாகவும், பயிருங்கிறது மத்தியமாக இருக்கும், விலைங்கிறது ஏறாது அப்படின்னு சொல்கிறார். மழை இவைகள், மழையுமே கொஞ்சம் மத்தியமாக மாடரேட்டாக இருக்கும் அப்படிங்கிறார். திருட்டு ரோகம் அரசர்களுக்கு ஆசை இவைகள் அதிகமாக இருக்கும். தமிழ்நாட்டுக்காரர்களுக்கு சொல்லவே வேண்டாம், அப்படி சொல்லி வச்சுருக்கார். அதனால் இந்த வருஷமும் ஜெயனா ஒரு வருஷம்தான் இருக்குது, விஸ்வாவசு மட்டும்தான் இருக்குது. அதனாலேயே இன்னும் ஜாஸ்தியாக தான் அலைவா. அதனால் அதை பற்றி தமிழ்நாட்டில் ஜாக்கிரதையாக எல்லாரையும் இருக்கணும். இந்த விஸ்வாவசு வருஷத்துக்கு ராஜாவா சூரியன் இருக்கிறதுனால என்ன பலன் அப்படின்னா, அரசர்களுக்குள் வைரமும் நடந்துட்டுருக்கு, தானியங்களுக்கும் மழைக்கும் கெடுதையும், திருடர்களாலும் அக்னியாலும் பீடையும் உண்டாகும் அப்படின்னு சொல்லியிருக்கா. கவலைப்பட வேண்டாம், எதுக்குமே கவலைப்பட வேண்டாம். கர்ப்பகாம்பால் இருக்கா. மந்திரியாக சந்திரன் இருக்கிறதுனால என்ன பலன் அப்படின்னா, நல்ல மழை பெய்து சுபிக்ஷமும் பயிரும் பலிதமும் ஆரோக்கியமும் உண்டாகும். எப்படி அம்மா அடித்தா அப்பா கட்டிப்பாரோ, அப்பா அடித்தா அம்மா கட்டிப்பாளோ, இதே மாதிரி ஏதோ ஒரு கிரகம் மாற்றினதுன்னா இன்னொரு கிரகம் நமக்கு நன்மையை மட்டும்தான் செய்யும். அதை முதல்ல நம்ம நம்பணும். ஆமாம், முதல்ல ராஜாவா சூரியன் இருந்ததுனால ஒரே தத்தப்பத்தான் இருந்தது மாமான்னு நினச்சிருப்பேன். இப்போ அடுத்து சந்திரன் அம்மா ஸ்தானம். ஆமாம், அந்த ஸ்தானத்தில் இருந்து எல்லாம் நல்லதே நடக்கும்னு போட்டிருக்கார். சேனாதிபதியாக சூரியன் இருக்கிறதுனால ரத்தினத்திற்கு விருத்தியும் பயிருக்கு கெடுதியும்
அற்ப சௌக்கியத்தில் உண்டான பயமும் பீடையும் அரசர்களுக்குள் ஆங்காங்கு சண்டையும் ஏற்படும் அப்படின்னு போட்டிருக்கார். சஸ்யாதிபதியாக வியாழன் இருக்கிறதுனால, விவசாயத்துக்கெல்லாம் அதிபதியாக வியாழன் இருக்கிறதுனால பூமியில் எல்லாம் பலிக்கும், பசுக்கள் விசேஷமாக பாலை கறக்கும், அரசர்கள் நீதியாக இருப்பார்கள் அப்படின்னு போட்டிருக்கார். தானியாதிபதியாக செவ்வாய் இருக்கிறதுனால புல் தானியம் முதலிய அற்பதானியங்கள் விளையும், விலை அதிகரிக்கும், சிவப்பு பூமி பலிக்கும் அப்படின்னு போட்டிருக்கார். அர்க்காதிபதியாக சூரியன் இருக்கிறதுனால விலை ஏற்றமும் மழை குறைவும், ஜனங்களுக்கு பசி உபாதையும், ராஜாக்களுக்கு கலவரமும் உண்டாகும்னு போட்டிருக்கார். மேகாதிபதியாக சூரியன் இருக்கிறதுனால அற்ப பலமும் கண்ட வருஷமும் அதிக பயமும் உண்டாகும், சிறுதானியம் விளையும்னு போட்டிருக்கார். ரசாதிபதியாக சனி பகவான் இருக்கிறதுனால கொஞ்சம் மழையும் பயிர் பலிதம் குறைவும், ரசவகை தானியம் தனம் இவைகளுக்கு தேசமும் துலுக்கர்களுக்கு விருத்தியும் உண்டாகும்னு போட்டிருக்கார். நீரசாதிபதியாக புதன் இருக்கிறதுனால என்ன பலன் அப்படின்னா பொற்கொள்ளர்களுக்கு வர்ண வஸ்திரங்கள், முத்து தங்கம் பச்சை இவைகள் விருத்தியாகும்னு போட்டிருக்கார். நீலமேகம்னு அந்த மழை மேகத்துக்கு பலன் இருக்கிறதுனால அகவிலை மழை பயிர்கள் மத்தியமாகவும், ஜனங்களுக்கு ரோக நிவர்த்தியும், ஜீவராசிகளுக்கு அமங்கலத்தையும் கொடுக்கும்னு போட்டிருக்கார். திருவாதிரை நட்சத்திரத்தில் சூரியன் பிரவேசிக்கிறதுனால பயிர் விருத்தியும் விலை சரசமும் க்ஷேமமும் உண்டாகும்னு போட்டு எப்படி நிறையா பலன்களை எல்லாம் போட்டு தையமாவாசை ஞாயிற்றுக்கிழமையில் சேர்ந்ததுனால என்ன அப்படின்னா துர்பிக்ஷமும், தைப்பூசம் சுக்லபக்ஷத்திலேயே வரதுனால பௌர்ணமிக்கு முன்னாடியே வரதுனால ஜனங்களுக்கு வியாதியின்றி சுபிக்ஷமாக இருப்பார்கள் ரெண்டும் போட்டிருக்கார். தையமாவாசைக்கு நெகட்டிவாக போட்டிருக்கார், தைப்புஷ்யத்துக்கு அவ்வளோ பாசிட்டிவாக போட்டிருக்கார். ஸோ அதனால் ஒன்றோட ஒன்று சரியாக போகிறது. மேலே இப்போ எல்லாரும் ஆவலோடு இருக்கிறதான ஆதாயம் இறையம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே பஞ்சாங்க கர்த்தா உள்ள வரார். இதில் மேஷராசி விருச்சிக ராசி, மேஷராசிக்காராலும் விருச்சிக ராசிக்காராளுக்கும் 2 ஆதாயம் 14 விரயம் அப்படின்னு போட்டிருக்கார். ரிஷபராசிக்காராளுக்கும் துளாராசிக்காராளுக்கும் 11 ஆதாயம் 5 விரயம், மிதுன ராசிக்காராளுக்கும் கன்னியாராசிக்காராளுக்கும் 14 ஆதாயம் 2 விரயம் இருக்கிறதுலே நன்னா இருக்குது. கடகராசிக்காரர்கள் 14 ஆதாயம் 8 விரயம், சிம்மராசிக்காரர்களுக்கு 11 ஆதாயம் 11 விரயம். எங்கள் வாத்தியார் சொல்லுவார், கடத்தலுக்கு போகும்போது வெறும் பர்ஸோட போடா அப்படின்பார். எதையும் எடுத்துகிட்டே போகாது, எப்படி இருந்தாலும் நீ கடன் சொல்லிட்டு தான் வரப்போகிற. 100 ரூபா எடுத்துன்னு போனாலும் கடன் சொல்ல போகிற, வெறுங்கையோடு போனாலும் கடன் சொல்ல போகிற. அதனால் வெறுங்கையோடு போய் 50 ரூபாய்க்கு கடன் வச்சுட்டு வந்து 50 ரூபாயை கொண்டு கொடுவோன்ட்டு அவ்வளோதான் இருக்குது அப்படின்பார். ஆமாம், அந்த மாதிரி 11 ஆதாயம் 11 விரயம். தனுசு ராசிக்காராலும் மீனராசிக்காராளுக்கும் 5 ஆதாயம் 5 விரயம், மகர ராசிக்காரர்களுக்கும் கும்பராசிக்காரர்களுக்கும் 8 ஆதாயம் 14 விரயம் அப்படின்னு சொல்லி இந்த ஆதாயம் விரயத்தை போட்டிருக்கா. ஆக மொத்தம் இது கலெக்டிவாக பார்த்தோமே ஆனால் ஆதாயம் அப்படிங்கிறது 65 ஆதாயம். உலகத்துக்கு மொத்தமாக தானே நம்ம பேசுகிறோம், என்றைக்குமே தனி ஒத்தவாளுக்காக கிடையவே கிடையாது. உலகத்துக்கு அதுதானே நம்ம சாஸ்திரம், நம்ம தர்மம். உலகத்துக்கு மொத்தமாக பார்த்தோமே ஆனால் 65 ஆதாயம் விரயம் 59. ஆக ஒரு 6 ஆதாயம் நம்ம கையில் கூட எக்ஸ்ட்ராவாக தான் இருக்க போகிறது. இருக்கிறவா அடுத்த வாழ்க்கை கொடுக்கணும் அப்படிங்கிறத விஷயம். ஸோ இது முடிச்சாச்சு அப்படின்னால் குரு பகவானானவர் சித்திரை மாதம் 27ஆம் தேதி வரை ரிஷபராசியில் சஞ்சரித்து சித்திரை 28ஆம் தேதி மிதுன ராசிக்கு பெயர்ச்சி. அண்ணா வச்சுட்டுலாம் குரு பெயர்ச்சியில் எந்த சந்தேகமும் வரல. இந்த வாட்டி ரெண்டும் ஒன்றா தான் இருக்குது. ஆமாம், குரு பெயர்ச்சி ஆகிறதுனால என்ன விஷயம் நடக்கிறது அப்படின்னால் ரிஷபராசியில் இருக்கிற வரைக்கும் பசுக்கள், ஸ்திரீக்கள், பாலகர்கள் இவர்களுக்கு சொல்ப பீடையும் சொல்ப மழையும் வருஷிக்கும், பயிர்களுக்கு கொஞ்சம் மாற்றமும் உண்டாகும், ராஜாக்களுக்குள் யுத்தமும் உண்டாகும். போன வாரமே பார்த்துட்டோம். மிதுன ராசியில் இருப்பதனால என்ன பலன் அப்படிங்கிறத பார்த்தோமே. ஆனால் மிதுனத்துக்கு போகிறாரு, ரிஷபத்திலேருந்து மிதுனத்துக்கு போகிறார். வருஷம் பூரா மிதுனத்தில் இருக்க போகிறார் கிட்டத்தட்ட. அரசனால அரசர்கள் யுத்தத்தில் பிரியமுள்ளவர்களாக இருப்பார்கள். பூமியில் ஈதி பாதையும் பயிர் கெடுதியும் சில இடங்களில் மழை அதிகமாக வருஷிக்கும்னு போட்டிருக்கார். ஸோ இது ஒரு மாதிரி இருக்கும்போது இது இந்த விஸ்வாவசு வருஷத்தில் நமக்கு ஜென்ம நட்சத்திர பலன். நம்மளுடைய நட்சத்திரத்துக்கு என்னமாமா அப்படின்னா நன்னா கவனிச்சுங்கோ. 27 நட்சத்திரத்துக்கும் என்ன அப்படிங்கிறத தனித்தனியாக சொல்ல போகிறோம். அஸ்வினி நட்சத்திரம் ஸ்தான லாபம், பரணி நட்சத்திரம் ஸ்தான லாபம், கிருத்திகை நட்சத்திரம் ஸ்தான லாபம், ரோஹிணி நட்சத்திரம் ஸ்தான லாபம், மிருகசீரிஷ நட்சத்திரம் ஸ்தான லாபம், திருவாதிரை நட்சத்திரம் ஸ்தான லாபம், புனர்பூசம் பூசம் ஆயில்யம் இவா 3 பேரும், புனர்பூசம் பூசம் ஆயில்யம் இவா 3 பேரும் ராஜகோபம், பூரம் மகம் பூரம் உத்திரம் ஹஸ்தம் சித்திரை சுவாதி. திருப்பி சொல்கிறேன், மகம் பூரம் சித்திரை உத்திரம்
ஹஸ்தம் சுவாதி இவாளுக்கு ராஜ வெகுமானம் அப்படிங்கிறது தெரிகிறது. அதுக்கடுத்தது விசாகம் அனுஷம் கேட்டை, விசாகம் அனுஷம் கேட்டை தனநாசம். மூலம் பூராடம் உத்திராடம் திருவோணம் அவிட்டம் சதயம் தனலாபம். திருப்பி சொல்கிறேன், மூலம் பூராடம் உத்திராடம் திருவோணம் அவிட்டம் சதயம் தனலாபம். பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி ஸ்தான சலனம். யாராவது அமெரிக்காவுக்கு விசா அப்ளை பண்ணி வச்சுருந்தேன்னா இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கு ஸ்தான சலனம்ங்கிறது அவ்வளோதான். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறோம் அப்படிங்கிறது தான் ஸ்தான சலனம் அப்படிங்கிறது. இப்படியாக இருக்குது. இதுக்கு அடுத்ததாக கந்தாய பலன்கள் பார்க்கறது அப்படிங்கிறது முக்கியமான ஒரு விஷயம். இதில் முதல் கந்தாயம்ங்கிறது சித்திரை மாதம் முதல், ஏன்னா 1, 2, 3 அப்படி தான் படிப்போம். அதில் வருஷத்தை 3ஆக பிரிச்சிருக்கா, 4 மாதமாக பிரிச்சிருக்கா. அந்த 4 மாதமாக பிரிக்கும்போது முதல் 4 மாதம் சித்திரை முதல் ஆடி வரையிலும், 2வது ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை 2வதாகவும், மார்கழி தை மாசி பங்குனி 3ஆகவும் இருக்குது. இதில் நான் படிக்கும்போது ஒற்றைப்படை அதில் வந்ததுன்னா லாபத்தையும், இரட்டைப்படையாக வந்ததுன்னா சமபலனையும், சைபர்னு வந்ததுன்னா வியாதியையும், 2வது சூன்யமாகில் பயத்தையும், 3வது சூன்யமாகில் தனவீரத்தையும், 3லும் சூன்யமாகில் தரித்திரத்தையும் கொடுக்கும்னு இருக்கார். அந்த மாதிரி மோசமாலாம் இந்த வருஷத்தில் யாருக்கும் இல்லை. இதில் அஸ்வதி 301, பரணி 614, கார்த்திகை 122, ரோகிணி 400, மிருகசீரிஷம் 713, திருவாதிரை 221, புனர்பூசம் 504, பூசம் 012, ஆயில்யம் 320, மகம் 603, பூரம் 111, உத்திரம் 424, ஹஸ்தம் 702, சித்திரை 210, சுவாதி 523, விசாகம் 001, அனுஷம் 314, கேட்டை 622, மூலம் 100, பூராடம் 413, உத்திராடம் 721, திருவோணம் 204, அவிட்டம் 512, சதயம் 020, பூரட்டாதி 303, உத்திரட்டாதி 611, ரேவதி 124 அப்படின்னு சொல்லி இந்த கந்தாய விஷயங்களை நமக்கு எந்த அளவுக்கு சுவாமி அனுகிரகம் பண்ண போகிறார் அப்படிங்கிறத சொல்லியிருக்கு. மேற்கொண்டு முக்கியமாக பார்க்க வேண்டியது அப்படிங்கிறது இன்னைக்கான பஞ்சாங்கத்தையும் நாளைக்கான பஞ்சாங்கத்தையும் பார்க்கறதுங்கிறது சம்பிரதாயம். இதில் இன்றைக்கி விஸ்வாவசு வருஷத்தில் சித்திரை மாதத்தில் உத்தராயண புண்ணிய காலத்தில் வசந்த ருத்துவில் சித்திரை 1ஆம் தேதி திங்கட்கிழமை கார்த்தால 8:02 வரைக்கும் பிரதமை, இப்போ த்விதியை. சுவாதி நட்சத்திரம் இன்றைக்கி ராத்திரி 11:31 வரைக்கும் இருக்குது. அதுக்கடுத்து விசாக நட்சத்திரம் வருது. வஜ்ரநாம யோகம் சொன்னோம். வஜ்ரநாம யோகத்தில் கௌளவ கரணத்தில் இந்த தமிழ் வருஷ பிறப்பு அப்படிங்கிறது நமக்கு இன்றைக்கி பிறந்திருக்கு. அற்புதமாக இதில் முக்கிய விசேஷம் சைத்திர விஷு புண்ணியகாலமும் நமக்கு இன்றைக்கி தான் கிடச்சது. அதில் முக்கியமான ஒரு விஷயம் ஆயுர்வேதத்தையும் சேர்த்ததானது நிம்ப குசும பக்ஷணம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட எல்லாரும் பண்ணியிருப்பேல். அப்படிங்கிறது ஒன்றும் வேப்பங்கொழுந்து சாப்பிட்றது, வேப்பலை கட்டி சாப்பிட்றது, வேப்பம்பூ நம்ம தஞ்சாவூர் பழக்கம்லாம் வேப்பம்பூ பச்சடி வச்சு சாப்பிட்றது அப்படிங்கிறது நிம்ப குசும பக்ஷணம் அப்படிங்கிறது. இன்றைக்கி ஷட்டு ரசங்களையும் இன்றைக்கி நம்ம ஆகாரத்தில் சேர்த்துக்கணும் அப்படிங்கிறது. ஏன்னா ஷட் ரசமும் நமக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அதில் நாளைக்கு சித்திரை 2 செவ்வாய்க்கிழமை கார்த்தால 10 மணி வரைக்கும் த்விதியை, அதுக்கப்புறமா திருதியை. விசாக நட்சத்திரம் மத்தியானம் 1:59 வரைக்கும், அதுக்கப்புறமாக அனுஷம் நட்சத்திரம். சித்தநாம யோகம் கரஜகரணம் அப்படிங்கிறதாக நாளைக்கு பஞ்சாமம் நமக்கு அமைஞ்சிருக்கு. இப்போ ஏற்பட்டதான இந்த விஸ்வாவசு வருஷத்தில் ஆரம்பத்திலே நம்ம சொன்ன மாதிரி சில இடங்களில் பாசிட்டிவாக இருந்ததே மாமா, சில இடங்களில் நெகட்டிவாக இருந்ததே மாமா அப்படின்னு சொன்னோமேயானால் நமக்கு நம்ம பெரியவாள்லாம் நிறையா சொல்லிட்டு போயிருக்கா, நிறையா கொடுத்துட்டு போயிருக்கா. தர்மங்களாகவும் சாஸ்திரமாகவும் புராணங்களாகவும் ஸ்லோகங்களாகவும் தமிழில் கூட கொடுத்துட்டு போயிருக்கா. நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும், என்னை நாடி வந்த கோன் என் செய்யும், கொடுங்கூற்றென் செய்யும், குமரேசன் எருதாலும் சதங்கையும் எனக்கு முன் வந்து தோன்றிடவே அப்படின்னு சொல்லியிருக்கா. அவர் பாடினவர் முருக பக்தர். நம்ம கற்பகாம்பாள் பக்தாளாக இருக்கலாம், கபாலீஸ்வரர் பக்தாளாக இருக்கலாம், பார்த்தசாரதி பக்தாளாக இருக்கலாம். ஆனால் பெரியவா சொன்னது சத்தியம் அப்படிங்கிறதுனால நம்ம என்றைக்குமே நம்ம சொல்கிற மாதிரி மனசை சுத்தமான கல்மிஷம் இல்லாத மனசாக வச்சுண்டு எதையுமே எதிர்பார்க்காமல் நம்ம செய்ய வேண்டிய சந்தியாவந்தனாதி கர்மாக்களை கரெக்டாக செஞ்சு கொண்டு நம்ம சுத்தமான ஆத்மாவாக இருந்துண்டு நம்ம ஒரு விஷ்ணு சகஸ்ரநாமம் சொன்னால் கூட பகவான் நமே பக்த பிரணஷ்யதி அப்படின்னு கீதாச்சாரியனாக இந்த பார்த்தசாரதி தான்
பார்த்தசாரதி தானே கீதாச்சாரியன்கிறது, வேறு யாரும் இல்லையே. இந்த பார்த்தசாரதி என்னுடைய பக்தன் ஒரு நாளும் வீணாக மாட்டான் அப்படின்னு இந்த மயிலாப்பூரில் இருந்துட்டு தான் சத்தியம் பண்ணியிருக்கான். அதை நிச்சயமாக அவன் நமக்கு காப்பாற்றுவான் அப்படிங்கிறத சொல்லிட்டு எதை பற்றியும் கவலைப்படாமல் நம்முடைய தர்மங்களையும் நம்முடைய அனுஷ்டானத்தையும் நம்மளுடைய ஆச்சரணைகளையும் நம்ம சரியாக செஞ்சுட்டு இந்த மாதிரி கல்யாண நகர் அசோசியேஷனில் அப்பப்போ நடக்கக்கூடியதான இந்த வைபவங்களுக்கெல்லாம் ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னால் வந்து உட்கார்ந்துட்டு கேட்குறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஏன்னா திருப்பி சொல்கிறோம் அப்படின்னா சுகாச்சாரியால் பாகவதம் சொல்ல போனால் பரீட்சித்துங்கிற ஒத்தனுக்காக தான் சொல்ல ஆரம்பிக்க போகிறார் அப்படின்னோடனே அத்தனை 7000 கோடி மகர்ஷிகளும் அங்கே வந்துட்டா அப்படிங்கிறது நல்ல விஷயத்தை கேட்கறதுக்காக. அந்த மாதிரி வந்து உட்கார்ந்துட்டு கேட்குறது ஒரு பக்கம், அதற்கான கைங்கரியங்களை அவசியமாக அடிக்கடி நிறையா அவளுக்கு செஞ்சு அவளை ஒரு என்கரேஜ் பண்ணிட்டு சௌக்கியமாக இருக்கணும்னு சொல்லிட்டு இப்பேற்பட்டதான ஒரு பஞ்சாங்க படன ஒரு வைபவத்தை ஏற்படுத்தி கொடுத்ததான கல்யாண நகர் அசோசியேஷன்காராளுக்கு எங்களுடைய சார்பாக ஒரு கிருதஜ்ஞையும் ஒரு நன்றியும் தெரிவிச்சுண்டு எல்லாரும் மேலும் 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 க்ஷேமமாக சந்தோஷமாக சௌக்கியமாக ஆனந்தமாக அம்பாலோட கிருப்பையிலையும் கற்பகாம்பாள் சமேத கபாலீஸ்வரோட கிருப்பையிலையும் ரகுமாயிகா சமேத ருக்மிணி சமேத பார்த்தசாரதியோட கிருப்பையிலும் சொல்லி பூர்த்தி பண்ணிட்டு யசிவோ நாம ரூபாபியாம் யா தேவி சர்வமங்களா தயோஹோ சம்ஸ்மரணாத் பும்சாம் சர்வதோ ஜெயமங்கலம் ஸ்ரீராமச்சந்திரஸ்ருத பாரிஜாதः समस्त कल्याण गुणाभिरामः सीताम्बोरुमुखसञ्चरीकः निरन्तरं मङ्गलमातनोतु निरन्तरं मङ्गलमातनोतु निरन्तरं मङ्गलमातनोतु नमः पार्वतीपतये हर महादेव गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द. அருமையான ஒரு பிரவச்சனத்தை எங்காச்சும் சிறந்த ஒரு கைத்தட்டலோடு அவருக்கு நன்றி தெரிவித்து வணக்கங்கள் தெரிவித்து பாராட்டி மிகுந்த நன்றியினை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.